வினோ ஸ்டோரிஸ் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் வினோதா அவர்களின் உதிரத்தில் ஓடும் பூந்தேனி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. உதிரத்தில் ஓடும் பூந்தேனி அத்தியாயம் 1. ஆர்ப்பரிக்கும் கடலை வெறித்து பார்த்தபடி கடும் குளிரை கூட பொருட்படுத்தாமல் ஆழ்ந்த சிந்தனையில் தனது கைகளை கட்டி நின்றிருந்தான் ராகவ். பௌர்ணமி நிலவின் வெளிச்சத்தில் கடல் வெள்ளி தகடு போல மின்னிக் கொண்டிருக்க, அந்த நள்ளிரவு நேரத்தில் கடலின் அழகை ரசிக்க அங்கு அவனை தவிர வேறு யாருமில்லை. தெளிந்த ஓடையை போல இருந்த தனது வாழ்க்கை 2 வாரத்தில் இந்த கடலை போல அமைதியற்று அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதை எண்ணி வருந்தியவன் அதன் காரணத்தையும் அதற்கான விடையையும் தேடிக் கொண்டிருந்தான். என்ன சிந்தித்தும் எவ்வளவு நேரம் செலவழித்தும் அவனால் ஒரு முடிவுக்கு வர இயலவில்லை. எவ்வளவோ வலிகளையும் வேதனைகளையும் கடந்துள்ளான். ஆனால் இப்போதோ மீள முடியாத துயரத்திலிருந்து வெளியே வர இயலாமல் தவிக்கிறான். சட்டென அவனது அலைபேசி சினுங்கியது. எடுத்து காதில் வைத்தான். ராகவ், நான் நாளை காலை 2 மணிக்கெல்லாம் கிளம்புறேன்ப்பா. மாமா டிரைவர் அனுப்பி வைக்கிறார். விடிய காலை ஒரு கல்யாணத்துக்கு போகணும் என்று மறுபக்கம் இருந்து ஒரு பெண்ணின் குரல் கூற, கண்டிப்பா வந்துருவே அத்தை, நான் வரும் வரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்றவன் தொடர்பை துண்டித்து நேரத்தை பார்த்தான். மணி 12. இனி தாமதிக்க வேண்டாம் என அவன் திரும்பிய போதுதான் கவனித்தான். ஒரு பெண் கடலுக்குள் நடந்து கொண்டிருந்தாள். தற்கொலை முயற்சி என தனக்குள் சொல்லியவன் நினைவலைகளில் சிலை போல் நின்றான். அவன் மனம் அதிர்ச்சியில் சிந்திக்க மறந்தது. அவனது புத்தி போய் காப்பாற்றி என உரக்க கூற வேகமாக ஓடினான். தனது முழு சக்தியையும் உபயோகித்து வேகமாக ஓடி அவள் கையை பிடித்து கடற்கரைக்கு இழுத்து வந்தான். நனைந்த புடவையில் சிவந்து வீங்கிய கண்களுடன் அந்த பெண் அவனை முறைத்தாள். யார் நீ? எதுக்கு இப்படி செய்யற என்று அவன் அதிர்ச்சியுடன் வினவ, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? என் கையை விடுங்க, நான் சாகணும் என்று அவன் பிடியிலிருந்து தப்ப கடும் சிரமப்பட்டாள். முடியாமல் போகவும் கலங்கிய கண்களுடன் மன்றாடும் குரலில் கேட்டாள், தயவு செஞ்சு என்னை விடுங்க, என்னால் வாழ முடியாது என்றாள். பரிதாபமாக அவளை பார்த்தவன், சாவது ரொம்ப எளிது, வாழ்வதுதான் கடினம் என்றான். சாகும் அவசரத்தில் இருப்பவளுக்கு இந்த உபதேசங்கள் எரிச்சலை கொடுக்க, பைத்தியமானி என்னை விடு என அவன் கையை பலமாக கடிக்க அவன் அப்போதும் அவள் கையை விடவில்லை. பற்கள் பதிந்து இரத்தமே வந்த போதும் அவன் அசையவில்லை. அதுவரை எதையும் கேட்காமல் சாக தத்தளித்தவள் அவனது பிடிவாதத்தில் சற்று திகைத்து ஒரு நிமிடம் அமைதியானாள். அவன் கையில் வழிந்த இரத்தத்தை தன் புடவை முந்தானையில் துடைத்தவள், நான் தற்கொலை செய்யதான் நினைக்கிறேன், கொலை அல்ல என்றாள். 2ற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்றவன், நீ சுலபமா செத்துருவ, அப்புறம் உன்னை நினைச்சு உன் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க என்றான். நான் இருந்தாலும் செத்தாலும் என்னை பற்றி யோசிக்க இந்த உலகத்துல யாரும் இல்லை என்றவளின் குரலில் அவ்வளவு வேதனை. அதற்கு என்ன பதில் சொல்வது என அவன் யோசிக்க, கையை விடுங்க, வலிக்குது என்றாள். அவன் அதை பொருட்படுத்தாமல் நிற்க, இனி நான் சாக மாட்டேன் என்றாள். உன் வீடு எங்கே இருக்கு? நான் ட்ராப் பண்ணிட்டு போறேன் என்றவன் இன்னும் அவள் கையை விடவில்லை. பிடியை மட்டும் சற்று தளர்த்தி இருந்தான். இனிமேல் தான் தேடணும் என அவள் விரக்தியாக கூற அவள் கையை பிடித்தபடி நடக்க தொடங்கினான். ஏனோ அவனோடு செல்ல வேண்டும் என்று தோன்றிய போதும் கையை விடுங்க என்றாள். நின்று அவளை பார்த்தவன், இங்க பாரு, நான் இப்ப வீட்டுக்கு போகணும், என் டைமை வேஸ்ட் பண்ணாத, அதே போல உன்னை தற்கொலை செய்துக்க விடவும் முடியாது என்று கூறியவன் வேகமாக நடந்தான். என் மேல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு அக்கறை என்றாள். என் வீட்டுக்கு வா, புரியும் என்றான். இங்க பாருங்க, ஏதோ கோபத்துல சட்டுன்னு முடிவெடுத்துட்டேன். ஆனா இனி நானே நினைச்சாலும் என்னால தற்கொலை செய்துக்க முடியாது, அவ்வளவு தைரியம் எனக்கு இல்ல, கையை விடுங்க என்று மூச்சு வாங்க நடந்தபடி கூறினாள். அவன் எதுவும் பேசாமல் நடைய கட்ட, நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது, நாடு இருக்கிற நிலையில் என்னால உங்களை நம்பி வர முடியாது என்று அவள் கூறினாலும் அவள் மனதுக்குள் ஓரிடத்தில் அவன் மீது மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் பிறந்திருந்தது. உன்னோட கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது, என்னோட வீட்டை விட ஒரு பாதுகாப்பான இடம் எதுவும் இருக்காது என்று அவனின் காரின் கதவை திறந்து அவளை அமர வைத்தவன் அவள் அருகே டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஓட்ட துவங்கினான். கார் சற்று தூரம் செல்ல அவளின் நினைவுகள் சற்று தூரம் பின்னே சென்றது. நடந்தவற்றை எல்லாம் பொறுமையாக யோசித்தாள். பிறகு தனது முட்டாள்தனத்தை எண்ணி வெக்கி தலை குனிந்து அமர்ந்தவள், ரொம்ப நன்றி
நன்றி என்றாள். எதுக்கு என அவன் வினவ, யாரோ செய்த தப்புக்காக என்னோட உயிரைய அழிச்சுக்க நினைச்சேன். நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்தினீங்க. இப்போ 2 நிமிஷம் பொறுமையா யோசிச்ச பிறகுதான் புரியுது என்னோட முடிவு எவ்வளவு தவறுன்னு என்றாள். உனக்கு இவ்வளோ சீக்கிரம் புரிந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்காக உன்னை நம்பி நடு ரோட்ல இறக்கி விட மாட்டேன் என்றான். ஒரு பெருமூச்சுடன் அமைதியாக அவனோடு பயணிக்க தொடங்கினாள். அடுத்து தனது வாழ்வில் என்ன உள்ளது, என்ன செய்ய போகிறோம் என சிந்தித்தபடி அவள் அமர்ந்திருக்க மணி 1:30 என்பதை கவனித்தவன் சீட் பெல்ட் போட்டுக்கோ என கூறி காரை வேகமாக ஓட்டத் துவங்கினான். 1:45 ஆனதும் அவன் அத்தையிடமிருந்து அழைப்பு வந்தது. கண்ணா, நான் கிளம்பிட்டேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பார்த்து வா என்று கூறியவர் அவன் பதிலுக்காக காத்திருக்காமல் தொடர்பை துண்டித்தார். முகமிருக பற்களை கடித்து கொண்டு அதிவேகத்தில் பறந்தான் ராகவ். இதற்கு நான் தற்கொலையை செய்திருக்கலாம் போல என்று எண்ணியவள் கண்களை மூடி சீட் பெல்ட்டை இறுக்கி பிடித்து தனது இஷ்ட தெய்வமான முருகனை நினைத்து அமர்ந்தாள். சட்டென்று அவன் ஹாரனை வேகமாக விடாமல் அழுத்தி சத்தம் எழுப்பவும் கண்களை திறந்தாள். 10 அடிக்கு உயர்ந்து நின்ற அந்த இரும்பு கேட்டை இரு செக்யூரிட்டி வேகமாக ஓடி வந்து திறந்ததும் மாபெரும் வெள்ளை பங்களா கண்முன் தோன்றியது. பங்களாவை சுற்றிலும் அழகிய பூந்தோட்டங்கள் இருந்தன. இரவு நேரம் என்பதால் பூந்தோட்டத்தின் அழகை அவளால் சரியாக பார்த்து ரசிக்க இயலவில்லை. வீட்டின் பிரம்மாண்டத்தை கவனித்தவள் வாயடைத்துதான் போனாள். இது போன்ற பெரிய இடங்களுக்கு அவள் வருவது இதுவே முதல் முறையாகும். சற்று தயக்கமும் பயமுமாக அவள் அமர்ந்திருக்க வீட்டின் முன் சென்று காரை நிறுத்தியவன் அவசரமாக கதவை திறந்து வீட்டுக்குள் ஓடினான். எதுக்கு இப்படி ஓடுறார் என்று புரியாமல் காரிலிருந்து இறங்கியவள் பங்களா படிகளில் ஏறி மாளிகைக்குள் நுழைந்தாள். ராகவ் ஹாலில் இருந்த படிகளில் ஏறி ஒரு அறையை திறந்து உள்ளே செல்வதை பார்த்தவள் ஏதோ பிரச்சனை போலும் என நினைத்து அவளும் அவன் பின்னால் ஓடினாள். அவள் அறையின் அருகில் செல்ல அறை கதவு திறந்து ராகவும் ஒரு 50 வயது பெண்மணியும் வெளியில் வந்தனர். பாப்பா, நல்லா தூங்குறா தம்பி, உங்க அத்தை என்னை நம்பி பார்த்துக்க சொல்லிட்டு தான் போனாங்க, அதை உங்ககிட்ட சொல்லலையா என அவர் வினவ, சொல்லல, சரி நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான். ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நீங்க களைப்பா இருக்கீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அவர் கூற தலையசைத்தவன், நீங்க நாளைக்கு தானே வரதா இருந்துச்சு என்றான். வேலை சீக்கிரம் முடிந்ததால வந்துட்டேன் தம்பி. கிச்சன் வேலையை காலையில என் பொண்ணு செல்வி வந்து பார்த்துப்பா. நான் பாப்பா கூடவே இருக்கேன். நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. உங்க அத்தை சொன்னாங்க நீங்க சரியா தூங்கி பல நாட்கள் ஆயிடுச்சுன்னு என்றார். சரி, ஏதாச்சும் பிரச்சனைனா கண்டிப்பா எழுப்புங்க என்று அவன் கூற, இவங்க யாரு தம்பி, புதுசா இருக்கு என்று வினவினார் ருக்கு. சற்று தயங்கியவன், தூரத்து சொந்தம் என்று கூறி, நீங்க போய் பப்புவை பாருங்க என்றான். அவள் சென்றதும் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அவளை பார்த்தான். தன்னை போலவே அவளும் சோர்ந்து போய் இருப்பதை கவனித்து, ஏதாச்சும் சாப்பிட்றியா என்றான். அவள் தயங்க, எனக்கு பசிக்குது என கூறி அவன் முன்னே செல்ல அவனை பின் தொடர்ந்து அவள் செல்ல அவன் படியில் இறங்கி ஹாலுக்கு சென்று பின் ஒரு அறைக்குள் நுழைந்தான். இவளோ அறைக்கு வெளியில் நின்று கொண்டாள். அத்தியாயம் 2. உள்ளிருந்து வெளிவந்தவன், இது என்னோட அம்மாவோட ரூம். கெஸ்ட் ரூம்லாம் எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கோ. கபோர்டில் ட்ரெஸ் இருக்கு, ஃப்ரெஷ் ஆயிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடலாம் என்றான். நன்றி நிறைந்த பார்வையுடன் அவள் தலையசைத்து செல்லவும் தனது அறைக்கு சென்று 10 நிமிடத்தில் தயாராகி வந்தான். ஏதாவது செய்து கொள்ள போகிறாள் என்று நினைத்தவன் அவள் கதவை வேகமாக தட்டவும் 5 நிமிஷம் என்று குரல் கொடுத்தாள். அவள் தெளிவான குரலில் பதிலளிக்கவும் டைனிங் சென்று ஓவனில் இரவு உணவை ஹீட் செய்தான். அந்த வீட்டில் எப்போதுமே உணவு தயாராகத்தான் இருக்கும். ராகவ் நேரம் கேட்ட நேரத்தில் வருவதால் இந்த ஏற்பாடுகள் அவன் அனைத்தையும் தயார் செய்து எடுத்துக்கொண்டு வெளியில் வரவும் அவள் வரவும் சரியாக இருந்தது. அவன் அன்னையின் புடவையில் வந்தவளை பார்த்தபடி அசையாமல் நின்றான். அவள் என்ன என்பது போல பார்க்க, என் அம்மா மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவங்க தன்னம்பிக்கை, பொறுமை, அறிவு, அன்பு இதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவனா. அவங்க புடவையை பார்த்ததும் பழைய நினைவுகள் என்றவன், இனி இப்படி ஒரு முடிவு எடுக்காத என்றான். நான் ஒரு சைக்காலஜி கிராஜுவேட், எவ்வளவோ பேருக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்குன்னு வரப்ப ஏதோ அவசரத்தில் தப்பு பண்ணிட்டேன். இனி இப்படி செய்ய மாட்டேன் என்றாள். தலையசைத்தவன் நம்புறேன் என்றான். பின் இருவரும் ஒன்றாக உணவருந்துவிட்டு அவரவர் அறைக்கு படுக்க சென்றனர். 1 நிமிடம் என்று அவன் தனது அறையிலிருந்து ஒரு டைரியை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான். என்ன என்று அவள் வினவ, என் அம்மா கடைசியாய் எழுதின டைரி இது. உனக்கு தற்கொலை செய்துக்கணும்னு தோன்றினா இதப்படி என்றான். அவள் சரி என்று தலையசைத்தாள்.
நீ ஒரு சைக்காலஜிஸ்ட். உன்னோட உதவி பலருக்கும் தேவை. ஒருவேளை உனக்காக உன் வாழ்க்கையை வாழ பிடிக்கலனா மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பி என்றான். அவன் கையை பிடித்து, இனி அப்படி செய்ய மாட்டேன் என சத்தியம் செய்தவள். நீங்க காப்பாற்றிய இந்த உயிர் இனி அவ்வளவு சீக்கிரம் போகாம பார்த்துக்க வேண்டியது எனது பொறுப்பு என்று பல நாள் கழித்து அவள் புன்னகைக்க, தட்ஸ் குட் என்று நீண்ட நாட்களுக்கு பின் அவனும் புன்னகைத்தான். மறுநாள் காலை அவள் எழுந்து வெளிவர ராகவ் ஒரு பெண்ணுடன் ஹாலில் அமர்ந்திருந்தான். அவளை பார்த்ததும், பப்பு, இது என் ஃப்ரெண்டு, இது என்னோட தங்கச்சி மிதுலா என்று இருவரையும் அறிமுகப்படுத்தினான் ராகவ். அவள் ஹாய் என்று சொல்லவும் அவளை பார்த்த மிதுலா உணர்ச்சியற்ற முகத்துடன் எழுந்து நின்றாள். சிறிது தூரம் சென்றவள் திரும்பி வந்து அவளை ஒரு முறை பார்த்து அவளை அணைத்து கொண்டாள். அதிர்ச்சியுடன் ராகவ் வேள அவளோ புன்னகையுடன் தானும் அவளை அரவணைத்து கொண்டாள். அதன் பின் மிது அதை உணர்ச்சியற்ற முகத்துடன் மாடிக்கு சென்றாள். ருக்குவை பார்த்து ராகவ் கண்ணசைக்க மிதுவை தொடர்ந்து சென்றார் ருக்கு. சாரி மிது என ராகவ் துவங்க, உங்க அம்மா புடவையை பார்த்ததால இப்படி செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். தலையசைத்தவன் உன் பேர் என வினவ, அஸ்வினி என கை கொடுத்தாள். ராகவ் என தானும் கை கொடுத்தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் தங்கச்சி மிது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை நான் பார்க்கலாமா என்றால். உனக்கு எப்படி தெரியும் என அவன் வினவ. சொன்னேனே, நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன் என அவள் கூற. அதற்கு மேல் தாமதிக்காமல் வேகமாக சென்று ரிப்போர்ட்ஸ் எடுத்து வந்து கொடுத்தான். இதுவரை 2 டாக்டர்களை சந்தித்திருந்தனர். மிதுக்கு டிப்ரெஷன் என இருவருமே எழுதியிருந்தனர். அஸ்வினி டாக்டர் இல்லை என்றாலும் இந்த நோயை பற்றியும் இதை கையாளும் திறன் பற்றியும் சைக்காலஜிஸ்ட் என்ற முறையில் நன்றாகவே அறிந்திருந்தாள். சற்றே கவலையுடன் ராகவை பார்த்தாள். மிது எப்ப குணமடைவா என்று அவன் வினவியதில் இருந்த தவிப்பை கவனித்தவள், நான் எதையும் பூசி மொழுக விரும்பல ராகவ். உங்க தங்கச்சிக்கு உங்களது கவனிப்பு ரொம்பவே தேவை. இந்த பிரச்சனையிலிருந்து அவங்க வெளியே வர கொஞ்சம் காலமோ ரொம்ப காலமோ ஆகலாம். அதுவரை நீங்க அவங்களுக்கு முழு சப்போர்ட் தரணும் என்றாள். டாக்டர்கள் சொன்னதுதான் என்றாலும் மீண்டும் அதை கேட்க கவலையாகத்தான் இருந்தது ராகவேற்கு. ஒரு முறை தற்கொலை முயற்சி செய்திருக்கா. காரணம் கேட்டா வெறுமையா இருக்கு, வாழ பிடிக்கலன்னு சொல்றா. வெளியாட்களை பார்க்கவே மறுக்கிறா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மாத்திரை மருந்து கொடுத்து பார்த்தாச்சு, இன்னும் சரியாகவே இல்லை என்றான். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் இங்கேயே இருந்து உங்க தங்கச்சியை நான் பார்த்துக்கலாமா என்று வினவினாள். அவளை பொறுத்தவரை அவன் செய்த உதவிக்கு இதைவிட ஒரு பெரிய கைமாறு செய்ய இயலாது. அது மட்டுமின்றி இந்த நிலையில் ஒரு பெண்ணை விட்டு செல்வதில் அவளுக்கு துளியும் விருப்பமில்லை. சில நொடிகள் சிந்தித்தவன் ரொம்ப நன்றி என்றான். ஒரு பெண்ணை யாரின் உதவியுமின்றி இந்நிலையில் பார்த்து கொள்வது எவ்வளவு கடினம் என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அஸ்வினியை கடவுளாக பார்த்து அனுப்பி வைத்ததாக நினைத்தான். மிது ரூம் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கு, நீ அங்கு தங்கிக்கலாம் என்றவன் ருக்குவின் மகள் செல்வியை அழைத்து அந்த அறையை சுத்தம் செய்ய சொன்னான். செல்வி செல்லவும், உனக்கு தேவையான ட்ரெஸ் பொருள் எல்லாம் வாங்கணும்ல என்றான். என்னோட பொருட்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் என் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கு, அங்க போய் எடுத்துட்டு வரணும் என்று தயங்கினாள். அங்க போக விருப்பம் இல்லையா என்று அவன் வினவ. ஆம் என்று தலையசைத்தவள். ஆனா வேற வழி இல்லையே என்றாள். சரி வா போகலாம் என்றான். இல்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவள் கூற. அங்கே ஏதோ பிரச்சனைன்னு தானே தற்கொலை வரைக்கும் போன என்றவன். மிதுவை ருக்கு செல்வி எல்லாம் பார்த்துப்பாங்க, மிது கிட்ட சொல்லிட்டு வரேன், ரெடியாயிரு போகலாம் என கூறி சென்றான். அவன் மிதுவிடம் சொல்லிவிட்டு கீழே வர அவனது PA அர்ஜுன் ஹாலில் ரெடியாக இருந்தான். குட் மார்னிங் சார் என்று எப்போதும் போல புத்துணர்ச்சியுடன் அர்ஜுன் கூற, குட் மார்னிங் அர்ஜுன் என்றவன் அஸ்வினியை தனது தோழி என அறிமுகம் செய்தான். இவருக்கு ஃப்ரெண்டா, அதுவும் ஒரு பொண்ணா என அர்ஜுன் ஆச்சரியமாக பார்க்க, கிளம்புங்க அர்ஜுன் என்றான் ராகவ். அனைவருமாக கிளம்பினர். டிரைவர் காரை எடுக்க முன் சீட்டில் அர்ஜுன் அமர்ந்து கொண்டான். பின் சீட்டில் இருவரும் அமர்ந்தனர். அஸ்வினி கூறிய இடம் வரும் வரை காரிலேயே தனது PAவிடம் பிசினஸ் குறித்து விஷயங்களை கலந்து ஆலோசித்தவன். அவள் கூறிய இடம் வந்ததும் தானும் இறங்கினான். வீட்டிலிருந்து வெளிவந்த அவளின் அண்ணி, வாமா, நேற்று ராத்திரி எங்க போன, இவங்க யாரு என கேள்விகளை அடுக்கினாள். எதற்குமே பதில் கூறாமல் உள்ளே சென்றவள் தனது அறையில் இருந்த அனைத்தையும் பேக் செய்து எடுத்து வந்தாள். தனது கைப்பையில் இருந்த ஒரு தொகையை எடுத்து இந்த மாத வாடகை என தன் அண்ணியின் கையில் கொடுத்துவிட்டு மீதம் இருக்கும் பெட்டிகளை எடுத்து வர உள்ளே சென்றாள். அவள் திரும்பி வருகையில் அவளோடு ஒருவன் வந்தான். நான் அப்படி செய்திருக்க கூடாது, ரொம்ப சாரி
சாரி என்றவன் அவள் பெட்டிகளை காரில் அடுக்க உதவ, உன்னோட சாரியோ உதவியோ எனக்கு தேவையில்லை, இனி என் முகத்துல விழிக்காத என்றால். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையிலேயே ராகவின் டிரைவர் பெட்டிகளை ஏற்றிவிட வேகமாக காரில் வந்து அமர்ந்தாள். கார் கிளம்பியது. அவளின் புதிய பயணம் துவங்கியது. நீ சொன்ன மாதிரி நான் உன்னோட வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை போல, நீயே சூப்பரா சமாளிச்சுட்ட என அவன் கூற, புன்னகையை மட்டும் பதிலாக தந்தவள் நீங்க இருக்கும் தைரியம்தான் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டாள். அத்தியாயம் 3. தனது உடைமைகளை எல்லாம் தனக்கான அறையில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தவள் ராகவ் கதவை தட்டி உள்ள வரலாமா என வினவியதும் வேகமாக எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு கதவை திறந்து வாங்க ராகவ் என உள்ளே அழைத்து அவனோட சோஃபாவில் அமர்ந்தாள். நீ கேட்டதும் சுயநலமா சரின்னு சொல்லிட்டேன், இதனால வருங்காலத்துல உனக்கு ப்ராப்ளம் வரலாம் என்றான். புரியல என அவள் கூற, இது பெரியவங்க இல்லாத வீடு, நீ இங்க தங்கி இருப்பதை 4 பேர் 4 விதமா பேசுவாங்க என்றான். என்ன இருந்தாலும் அவனும் ஒரு பெண்ணுக்கு அண்ணன் தானே. 40 பேர் 4000 விதமா பேசி என் மனதை கொன்னுட்டாங்க, இனி 4 பேரு 4 விதமா பேசினா என்னை எதுவும் பாதிக்காது என்று புன்னகையுடன் கூறினாள். அவளின் பதிலில் புன்னகைத்தவாறு, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என அவன் கூற, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லையே என்றாள். இந்த தத்துவம் எல்லாம் நேற்று எங்கே போச்சு என அவன் வினவ, விடமாட்டீங்க போல, ஏதோ கோபத்துல தப்பான முடிவெடுத்துட்டேன் என்றாள். சரி சரி, மிதுவும் உன்ன மாதிரி சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல என்றான். மிது மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கா. எனது தற்கொலை முயற்சிக்கு காரணம் எனது சூழ்நிலை, ஆனா மிதுவோட தற்கொலை முயற்சிக்கு காரணம் வெறுமை என்று அவள் கூற, வெறுமையா? அவளுக்கு என்ன வெறுமை? அவ கேட்க கூட வேண்டாம், நினைத்தாலே போதும் அவளின் ஆசையை நிறைவேற்றி வைப்பேன். சின்ன வயசுல அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. பெற்றவர்கள் இல்லாத குறைய அவளுக்கு வரக்கூடாதுன்னு அவளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வரேன். அவளும் என் மேல ரொம்பவும் மதிப்பும் பிரியமும் வச்சிருக்கா. ஆனா இப்ப எதுவுமே பேசாமல் இப்படி அமைதியா என்ன கொள்றா என்று வருத்தத்துடன் அவன் கூற, இதுல அவ தப்பு எதுவும் இல்ல ராகவ். சுகர் பிரஷர் மாதிரி இதுவும் ஒரு வியாதி, அதெல்லாம் உடல்ல வர வியாதி. ஆனா இது மனதில் வரும் வியாதி. நமது கண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. இதை நம்ம கொஞ்சம் கவனமா பொறுமையா கையாண்டா இது பழைய மாதிரி மாறிடுவா என்றாள். ஆனா எப்படி? அதுக்கு தானே சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவங்கள விட முக்கியம் நீங்க தான். உங்களோட புரிதலும் அன்பு தான் மெதுவா பழையபடி மாற்றும் என்றவள் நடந்தவற்றையெல்லாம் விரிவாக சொல்லும்படி கூற அவனும் அனைத்தையும் கூற துவங்கினான். 2 வாரம் முன்பு உனக்கு என்ன ஆச்சு பாப்பு? கொஞ்ச நாளவே நீ சரியா பேச மாட்டேங்கிற, ஏதாவது பிரச்சனையா என இரவு உணவின் போது தொலைபேசியில் ராகவ் வினவ, இல்லைண்ணா எக்ஸாம்ஸ் வருதுல அதனால தான், நாளைக்கு கூப்பிடுறேன் என்று கூறி உடனடியாக தொடர்பை துண்டித்தாள் மிது. அடுத்த 1 மணி நேரத்தில் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்து அழைப்பு வந்தது. உங்க தங்கச்சி மாடியிலிருந்து குதிக்க பார்த்தாங்க, நல்ல வேலையை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றிட்டாங்க. ஆனா இப்ப எதுவுமே பேசாம பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்க என வார்டன் கூற பதறி அடித்து கொண்டு ஓடினான் ராகவ். அவன் மனதில் 1000 குழப்பம். ஒரு புதிய பேனா வாங்கினால் கூட தன்னிடம் வந்து கூறும் தனது தங்கச்சி என்று என்னை மறந்து தன் உயிரையே மாய்த்து கொள்ளும் முடிவுக்கு சென்றது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வாழ்நாளில் முதல் முறையாக கை கால் படபடக்க காரை ஓட்டும் தைரியம் கூட இல்லாமல் டிரைவரை அழைத்து அவரை ஓட்ட சொன்னான். கவலையில் அர்த்தமே தெரியாத பெண் போல என்றும் புன்னகைத்து கொண்டு கலகலப்பாக வரும் தனது தங்கை இன்று மனமுடைந்து இப்படி ஒரு முடிவை எடுக்க காரணம் என்னவாக இருக்குமோ என்று எண்ணி தவித்தான். தனது தவிப்பை பகிர்ந்து கொள்ள கூட உற்றார் உறவினர் அருகில் இல்லாதது அவனுக்கு வலியை அதிகரித்தது. அவனின் தோற்றத்திலிருந்தே ஏதோ பெரிய பிரச்சனை என்று புரிந்து கொண்ட கார் டிரைவர் காலேஜ் ஹாஸ்டலுக்கு வேகமாக சென்றடைந்தார். வார்டன் அறையில் சுவரை வெறித்து பார்த்தபடி உடல் எடை குறைந்து கலைந்த கூந்தலுடன் இருள் சூழ்ந்த கண்களுடன் அமர்ந்திருந்த தனது தங்கையை பார்த்தவனின் கண்கள் தானாகவே கலங்கியது. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா சார் என்று வார்டன் கூற, பப்பு என்று அவன் அவள் கையை பிடிக்கவும் யாருமே எதிர்பாராத வகையில் அவனை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள். என்னடா ஆச்சு? என்ன ஆனாலும் உனக்கு அண்ணன் நான் இருக்கேண்டா என அவன் தன்னை தேய்ச்சி கொண்டு அவள் தலையை தடவி கொடுக்க வீட்டுக்கு போகலாம் அண்ணா என்றான். அடுத்த கணம் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தான். ஒரு இரவு முழுவதும் பயணத்திலேயே கழிந்தது. விடிந்த போதுதான் இருவரும் வீட்டுக்கு வந்தனர். ஒரு நிமிடம் கூட தூங்காமல் ராகவின் கேள்விகளுக்கும் பதில் கூறாமல் எதையோ வெறித்து
வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்த தன் தங்கையை பார்க்கவே பயமாக இருந்தது ராகவிற்கு. வீட்டை அடைந்ததும் தன் தங்கையுடன் தனிமையில் அமர்ந்து வினவினான். ஏதாவது பேசுமா, உன்னுடைய அமைதி எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் என்றான். அவள் அவன் மடியில் படுத்துக்கொள்ள, யாராவது பசங்க இல்லைனா டீச்சர் தப்பா நடந்துக்கிட்டாங்களாடா என அவன் பயத்துடன் வினவினான். எனக்கு யாருமே பிரச்சனை இல்லைன்னா, என்னோட பிரச்சனையை நான் தான். என்னால் தூங்க முடியல, படிக்க முடியல, வெறுமையா இருக்கு, ஒண்ணுமே புரியல, வாழவே பிடிக்கல என்றாள். ராகவிற்கு அவளின் பதில் அதிர்ச்சியை கொடுக்க, நீ இல்லாம என்னால் வாழ முடியாது பப்பு என்றான். சாரி அண்ணா, இனி இப்படி செய்ய மாட்டேன் என்றவள் அதற்கு மேல் எதுவும் பேச மறுத்தாள். ராகவ் அமர்ந்தபடியே களைப்பில் உறங்கி போக 2 மணி நேரம் கழித்து அவன் விழித்து பார்க்கையில் அவன் அருகே எதையோ பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். தூங்கலையா பப்போ என்றவன் வினவ, அவள் இல்லை என்று தலையசைக்க சந்தேகமாக வினவினான். கடைசியா எப்ப தூங்குன என்று கண்களில் நீர் வழிய, என்னால் தூங்க முடியலனா, நான் தூங்கிய பல நாட்கள் ஆகுது என்றாள். அடிவயிறு பிசைய இது சாதாரண பிரச்சனை இல்லை என்பதை புரிந்து கொண்டவன் அடுத்த நிமிடமே சைக்காட்டிஸ்டை அழைத்தான். அவர் தனது நெருங்கிய நண்பனின் அண்ணன் என்பதாலும் இவனும் அவருக்கு பல வழிகளில் உதவி இருப்பதாலும் அவரை நேரில் வந்து அவளை பரிசோதித்தார். பரிசோதித்த பின் மேஜர் டிப்ரெஷன் என கூறி மாத்திரை எழுதி கொடுத்தார். இப்போதெல்லாம் இது நிறைய பேருக்கு வருவதாகவும் இதற்கு காரணம் மூளையில் உள்ள சில திரவங்களின் பிரச்சனை என்றும், சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து மனநோயாளிகளுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை நன்றாக கவனித்து கொண்டால் அவர்கள் சீக்கிரமே குணமடைய வாய்ப்புகள் உள்ளது என்றார். அது மட்டுமின்றி இது போன்ற வியாதிகள் வந்தால் பலருக்கு வாழ்நாள் முழுவதும் அவ்வப்போது இதன் அறிகுறிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றும், அதனால் இந்த நோய் பற்றியும் நோயாளியை பற்றியும் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு லெக்சர் எடுத்து சென்றார். அவர் சொல்ல தலையே சுற்றியது ராகவிற்கு. எவ்வளவோ சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கிறான். அனாதை ஆசிரமங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் பலவிதமான நோய்களுடன் போராடி வரும் மக்களுக்கு உதவி இருக்கிறான். அந்த நோய்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போதோ இப்படி ஒரு நோயை பற்றி புதிதாக கேட்கவும் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதிலும் அது அவனது உயிரான தங்கைக்கு வந்திருப்பதை தெரிந்து கொண்டவனின் மனம் குமரி அழுதது. என்னதான் டாக்டர் சொன்ன ஒவ்வொரு வரியையும் அவன் கூர்ந்து கவனித்தாலும் அவனுக்கு அதை புரிந்து கொள்ளவே கடினமாக இருந்தது. அனைத்தையும் எளிதில் புரிந்து கொண்டு அழகாக காரியங்களை முடிப்பவன் இன்று மனோவேதனையில் டாக்டர் சொல்வதை முழுமையாக புரிந்து கொள்ளும் திறனை கூட இழந்து நின்றான். டாக்டர் சென்ற பின் மாத்திரையின் பிடியில் நன்கு உறங்கினாள். உயிருள்ள பிணம் போலதான் இருந்தாள். அவளின் தோழிகளிடம் அவளை பற்றி விசாரிக்க அவன் காலேஜுக்கு சென்ற போதுதான் தெரிந்தது. சில நாட்களாகவே அவள் வித்தியாசமாகத்தான் இருந்திருக்கிறாள் என்று. திரும்பி வீட்டுக்கு வரும் போதுதான் அவன் கடற்கரைக்கு சென்று அங்கு அஸ்வினியை பார்த்ததெல்லாம். அத்தியாயம் 4. ராகவ் நடந்தவற்றையெல்லாம் கூறி முடிக்க அஸ்வினி சற்று நேரம் சிந்தித்துவிட்டு, மிது தங்கியிருந்த ரூம் பார்க்கணும் என்றாள். வார்டன் கிட்ட பேசுகிறேன், இங்கே மிதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு நாளைக்கு காலை 4 மணிக்கு கிளம்பலாம் என்றான். ஐயா, மிதுமா சாப்பிட மாட்டேங்கிறாங்க என சொல்லி உணவு தொட்டோடு அங்கு வந்து நிற்க அதை வாங்கி கொண்டு மிதுவின் அறைக்கு கிளம்பி விட்டான் ராகவ். இரவு மிதுவின் அறையில் அவள் உறங்கும் வரை அவளோடு இருந்தவன் அவள் உறங்கிய பின் பிசினஸ் வேலைகளை எல்லாம் முடித்து மிகவும் லேட்டாக படுக்கைக்கு சென்றான். காலை 3:30 மணிக்கெல்லாம் அலாரம் மலறியது. எழுந்து அவன் ரெடியாகி ஹாலுக்கு வருகையில் ஹாலில் காப்பி குடித்தபடி ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அஸ்வினி. அவனை பார்த்ததும் அவனுக்கும் காப்பி கலந்து கொடுத்தவள் சோர்ந்து கருவளையம் சுற்றியிருந்த அவனது கண்களை கவனித்தாள். ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, நல்லா தூங்கி எழுந்து கொஞ்சம் லேட்டா கிளம்புனாதா என்ன என்று அவள் வினவ. சீக்கிரமே கிளம்புனா மிது தூங்கி எழுந்து கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடலாம், நான் இல்லைனா சரியா சாப்பிட கூட மாட்டா என்றான் ராகவ். தூக்கமின்மைதான் பாதி மன ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணம், சரியா? தூங்குங்க ராகவ் என அஸ்வினி கூற, எல்லாம் தெரிஞ்சும் இப்படி பேசுறியே, மிது கூடவே தான் முழு நாளும் இருக்கேன், அவ தூங்குற நேரத்தில் தான் பிசினஸை பார்க்க முடியும் என்றான். இதுதான் மனிதர்களோட பிரச்சனையே ராகவ். நம்ம தொழிலுக்கும் குடும்பத்துக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்துல பாதியை கூட நம்ம உடலுக்கும் மனசுக்கும் கொடுப்பதில்லை
என்றாள். எனக்கு என் பப்பு நார்மல் ஆகணும் அஸ்வினி, அது வரைக்கும் தூக்கம் பசி எதுவும் எனக்கு தெரியாது என்று கூறி எழுந்தான். ருக்குவிடம் மிதுவை பார்த்துக்க சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினர். டிரைவர்கள் இருந்தாலும் பழைய சமயங்களில் அவன் செல்ஃப் டிரைவிங் செய்வதுதான் வழக்கம். அன்றும் தானாகவே வண்டியை ஓட்டி சென்றான். மிதுக்கு ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ஸ்கூல்ல இருந்தே ஆசை. அதனால தான் தூரமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு நல்ல காலேஜில் அவளுக்கு பிடித்த கோர்ஸில் படிக்க அவளோட சம்மதத்தோட தான் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சேன். இப்போ அவள் ஃபைனல் இயர். இவ்வளவு வருஷமும் எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு. நல்லா படிப்பா, எப்போவுமே அவள் தான் டாப்பர். கொஞ்சம் அமைதியான டைப் தான் என்றாலும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்கிட்டன்னு சில பேர்கிட்ட மட்டும் செம ஜாலியாக இருப்பா. ஆனால் திடீர்னு ஒரு மாதம் முன்னாடி நான் பிஸ்னஸ் வேலையாக ஃபாரின் போயிட்டேன். அவகிட்ட சரியாக பேசக்கூட நேரம் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். நான் அங்கே வேலையை முடிச்சுட்டு வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னப்ப எக்ஸாம் இருக்கு அப்புறமா வாங்கன்னு சொன்னான். அதுலேருந்து என்கிட்ட அவள் சரியாக பேசலை. கடைசியில் இந்த தற்கொலை என தானாகவே நடந்தவற்றை எல்லாம் ராகவ் கூற அனைத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்டவள், கவலைப்படாதீங்க ராகவ், இப்போவெல்லாம் இந்த டிப்ரெஷன் ப்ராப்ளம் காமன் தான், குணப்படுத்திடலாம் என்றாள். இருவரும் ஹாஸ்டலை சென்றடைந்தனர். அது ஒரு உயர்தர ஹாஸ்டல். ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனித்தனி அறை. ஒவ்வொரு அறையிலும் டாய்லெட், பாத்ரூம், ஏசி, டேபிள், சேர், கபோர்ட் என அனைத்து வசதிகளும் இருந்தது. அறைக்குள் நுழைந்த இருவருக்கும் மிகவும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஏதோ ஒரு திருடன் வந்து தனது கைவரிசை காட்டியது போல அலங்கோலமாய் இருந்தது அவளது அறை. இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக்கோனா என சிறு வயதிலிருந்தே தனக்கு புத்தி சொல்லும் தனது தங்கையின் அறையா இது என அதிர்ந்து போய் பார்த்தவன் மெத்தையில் கிடந்த போனை எடுத்தான். அஸ்வினி ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் அவளின் அறையை அலசி ஆராய்ந்தாள். மிதுவின் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்க அதை சார்ஜில் போட்டுவிட்டு அவளது காலேஜையை பார்த்த ராகவ் சந்தோஷ் என்ற நபரிடமிருந்து பல மிஸ்டு கால்ஸ் இருப்பதை பார்த்து புருவம் சுருக்கி யோசித்தான். பின் அவளின் வாட்ஸ்அப் சென்று பார்க்க அந்த சந்தோஷிடமிருந்து 200 மெசேஜ் புதிதாக வந்திருந்தது. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி செஞ்ச, என்ன பிரச்சனை, என்கிட்ட கூட நீ எதுவுமே சொல்லலையே என்பது போன்ற பல கேள்விகள் இருக்க 2 வாரங்களுக்கு முன்னிருந்த அவர்களின் உரையாடல்களை வாசிக்க துவங்கினான் ராகவ். தங்கையின் அனுமதியின்றி இவ்வாறெல்லாம் செய்கிறோமோ என்ற உறுத்தல் இருந்த போதும் அவளின் நன்மைக்காக தானே என தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கொண்டு மேலே படிக்க தொடங்கினான். படித்ததிலிருந்து இருவரும் காதலர்கள் இல்லை என்றாலும் நட்பிற்கு ஒரு படி மேலான உறவு என புரிந்தது. மேலும் உரையாடலை படிக்க இந்த சந்தோஷ் அவளின் பள்ளி பருவத்திலிருந்தே தொடரும் நட்பு என்றும் அவனை பற்றி மிது தன்னிடம் நிறைய முறை கூறியிருக்கிறாள் என்றும் அவனும் அவனை ஓரிரு முறை சந்தித்திருக்கிறான் என்றும் நினைவுக்கு வந்தது. ராகவ், மிதுவோட அக்கௌண்டில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரியுமா என கபோர்டில் எதையோ தேடியபடி அஸ்வினி வினவ, ஒரு நிமிடம் என்று அவளின் மொபைலில் உள்ள பேங்க் ஆப்பில் பேலன்ஸ் செக் செய்தான். மிதுவின் அனைத்து பாஸ்வேர்டும் ராகவிற்கு தெரியும். அந்த அளவுக்கு இருவரும் ஒற்றுமையாக இருந்தனர். கடந்த ஒரு மாதத்தில் அவள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கிறாள் என்பதை அவளின் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை பார்த்து அறிந்து கொண்டு அதிர்ந்தவன் அஸ்வினியிடம் அதை கூறினான். அவளது பேலன்ஸ் இப்போது 0 என்பதையும் அவன் கூற, நிச்சயம் அதற்கு மேலும் செலவழித்திருக்க வாய்ப்புள்ளது என்று கூறியபடி கபோர்டில் இருந்த பல பெட்டிகளை எடுத்து டேபிளில் அஸ்வினி அடுக்க, என்ன இது என ராகவ் கேட்க, ஆர்டிஃபிஷியல் கோல்டு, வெள்ளி நகைகள், இது மட்டுமல்ல பல ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் கூட இருக்கு என கூறியவள் அனைத்தும் கவர் கூட பிரிக்காமல் பயன்படுத்தாமல் இருப்பதை கூறினாள். கபோர்டுக்கு அருகில் இருந்த மூட்டையை திறந்து காட்டினாள். 20க்கும் மேலாக புத்தம்போது பிராண்டட் பைகள் பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்தது. அவளிடம் என்றுமே செலவு கணக்கை கேட்க மாட்டான் ராகவ். கல்லூரி, ஹாஸ்டல் என அனைத்து செலவுகளையும் செய்பவன். இது அல்லாமல் மாதம் 10,000 அவளது அக்கௌண்டில் 1ஆம் ஆண்டில் இருந்தே போட்டு விடுவான். அவளை நேரில் காணும் போதெல்லாம் செலவுக்கென கணக்கு பார்க்காமல் பணத்தை எடுத்து கொடுப்பான். அதை பற்றி அஸ்வினியிடம் கூறி, இவ்வளவு நாள் செலவு செய்யாதவள் இந்த ஒரு மாதத்தில் ஏன் இப்படி செய்திருக்கிறாள் என்று அதிர்ந்து வினவினான். ஒரு நீண்ட பெருமூச்சுடன் மேனியா என்றாள். என்ன என அவன் வினவ, மிதுக்கு இருப்பது சாதாரண டிப்ரெஷன் இல்லை, பைபோலார் டிஸார்டர்னு நினைக்கிறேன் என்றாள். புரிகிற மாதிரி சொல்லு என அவன் தழுத்தழுத்த குரலில் கூற, இது ஒரு மூட் டிஸார்டர். இதனால் பாதிக்கப்பட்டவங்க சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹைப்பராக இருப்பாங்க, சில நாட்கள் டிப்ரெஷனில் இருப்பாங்க என்றாள். அப்போனா என் தங்கச்சி ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனையோடு தான் தனியாக போராட்டிட்டு இருந்திருக்காளா என்று அவன் உடைந்து போய் வினவ, மேனியாக இருக்கும்போது தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவளால் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க முடியாது. டிப்ரெஷனில் தான்
வெறுமையில் தனக்கு பிரச்சனைனே புரிந்திருக்கும் என்று அவள் கூற தலையில் கை வைத்து மெத்தையில் அமர்ந்தான் ராகவ். அவனுக்கு ஆறுதலாக அவனின் தோலை பிடித்த அஸ்வினி, இனி அவளோடு சேர்ந்து நாமும் போராடுவோம். இவ்வளவு நாள் இதுதான் பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது, இப்ப தெரிஞ்சு போச்சு. அதற்கான தீர்வு எனக்கு தெரியும். சீக்கிரமே மிது பழையபடி மாறிடுவா என்றாள். அனைத்தும் புதிதாக இருக்க ஆளில்லாத காட்டில் கண்களை கட்டிவிட்ட நிலையில் அஸ்வினி அவன் கண்களை திறந்தது போல உணர்ந்தான். வேதனையில் பேச வார்த்தைகள் வராமல் அமர்ந்திருந்தான். திடீரென மிதுவின் போன் அலறியது. மறுமுனையில் சந்தோஷ் தான். அட்டான் செய்த ராகவ் எதுவும் பேசாமல் இருக்க, மிது பைத்தியம் உனக்கு, எதுக்கு இப்படி செஞ்ச, இப்ப எங்கே இருக்க என அவன் வினவ, நான் ராகவ், மிதுவோட அண்ணன், கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற கேன்டீனுக்கு வா என்று கூறி இணைப்பை துண்டித்தான். அத்தியாயம் 5. இருவரும் கிளம்பினர். அவர்கள் அங்கு செல்லும் முன் சந்தோஷ் அங்கே இருந்தான். சார், மிது எப்படி இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை என்று வினவிய சந்தோஷின் குரலில் உண்மையான பதட்டத்தை கண்டவன், இப்ப பரவாயில்ல, நீ அவ காலேஜ் மேட்டா என்று வினவினான் ராகவ். இல்ல சார், ஸ்கூல் மேட், பக்கத்து காலேஜ்ல தான் படிக்கிறேன் என்றான். மிதுவோட இந்த தற்கொலை முயற்சிக்கு காரணம் என்னன்னு தெரியுமா என்று ராகவ் வினவ. தெரியல சார், ஆனா அவ கொஞ்ச நாளாவே என்கிட்ட சரியா பேசுறதில்ல, அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதில்ல, அவங்களும் அப்படியேதான் சொன்னாங்க என்று அவன் மேலே பேச தயங்கினான். ஏதோ தயங்குற மாதிரி இருக்கு, மேல சொல்லுங்க என்று ராகவ் கூற, தப்ப எடுத்துக்காதீங்க சார், இதை சொன்னா உதவியா இருக்கும்னு தான் சொல்றேன், மற்றபடி வேற எந்த நோக்கமும் இல்லை. மிது என்கிட்ட திடீர்னு 50,000 ரூபாய் கடன் கேட்டா. எப்பவுமே எந்த உதவியும் கேட்காதவள் இப்போ கேட்கிறாளேன்னு நானும் எதுவும் விசாரிக்காம கொடுத்தேன். 2 நாள் கழிச்சு மீண்டும் பணம் கேட்டா. என்கிட்ட ரொம்ப கோபப்பட்டா. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் சார், அதனால என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். அதிலிருந்து என்கிட்ட பேசுறதே இல்லை. காலேஜ் போய் பார்த்தேன், அப்பவும் சரியா பேசல. அதனால என்னால முடிந்த 10,000 கொடுத்தேன். அப்பதான் கொஞ்சம் சிரிச்சா. ஆனா திரும்பவும் பேசாம இருந்தா. என்னன்னு கேட்டா எக்ஸாம் இருக்கு, படிக்கணும்னு ஏதோ ஒரு காரணத்தை சொன்னா. அவளுக்கு என்ன தான் பிரச்சனை சார், எதுக்கு அவளுக்கு அவ்வளவு பணம் என்று விசாரித்தான் சந்தோஷ். ராகவ் மௌனமாக நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம், வாங்க காப்பி குடிக்கலாம் என்று பேச்சை மாற்றி இருவரையும் கேன்டீனுக்கு அழைத்து சென்றாள் அஸ்வினி. அனைவரும் காப்பி குடிக்க தொடங்க சந்தோஷ், உங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் சொல்லுங்க, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் என்றான் ராகவ். அதெல்லாம் இருக்கட்டும் சார் என கூற தொடங்கிய சந்தோஷிடம், நான் யாருக்கும் கடங்காரனா இருக்க விரும்பல சந்தோஷ் என்றவன் டேபிளில் இருந்த ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து தனது மொபைல் நம்பரை எழுதி அவனிடம் நீட்டினான். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்றான். என்கிட்ட உங்க நம்பர் இருக்கு சார் என்றவன் தனது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை அவனுக்கு அனுப்ப ராகவின் அலைபேசியில் சந்தோஷ் மிது ஃப்ரெண்ட் என்ற நம்பரிலிருந்து மெசேஜ் வந்தது. மிது அவனிடம் முன்னொரு நாள் கூறியது நினைவுக்கு வந்தது. அண்ணா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்பரெல்லாம் உங்க மொபைலில் சேவ் பண்ணியிருக்கேன், எதுக்காச்சும் யூஸ் ஆகும் என கூறியது அவனுக்கு நினைவு வர அந்த மெசேஜை திறந்தவன் சந்தோஷின் டிபியை கவனித்து சற்று அதிர்ந்துதான் போனான். அதில் சந்தோஷ் மற்றும் மிது ஏதோ பார்க் போன்ற இடத்தில் அருகருகே நின்றவாறு போஸ் கொடுத்திருந்தனர். என்ன இது சந்தோஷ், யாரை கேட்டு மிதுவோட போட்டோவை யூஸ் செய்திருக்கீங்க என்று சற்று சினத்துடன் ராக வினவ. இதே கேள்வியை வேறு எவர் வினவி இருந்தாலும் என்னோட மொபைல், நான் எந்த போட்டோவை வேணாலும் வைப்பேன், எவனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திமிராக கூறியிருப்பான். வினவியது மிதுவின் உயிரினும் மேலான அண்ணன் என்பதால் தனது கோபத்தை மறைத்து, இன்னைக்கு மிதுவோட பிறந்த நாள், அதனால வச்சேன் என்றான். அவசரமாக தனது மொபைலில் தேதியை பார்த்த ராகவ் தலையில் கை வைத்து, எப்படி மறந்தேன் என ரொம்பவும் வருந்த ராகவ் மிதுவின் பிறந்த நாளை மறந்தது சந்தோஷிற்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவளின் ஒவ்வொரு பிறந்த நாளையும் திருவிழா போல கொண்டாடும் ராகவா இதை மறந்தது என அதிர்ந்தவன் ராகவின் கவலை தேர்ந்த முகத்தை கவனித்து, நிச்சயம் மிதுவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை என்பதை யூகித்து கொண்டான். மணி 9 தான் ஆகுது, சீக்கிரமே வீட்டுக்கு போய் மிதுவோட பிறந்த நாளை கொண்டாடுவோம், கவலைப்படாதீங்க என அஸ்வினி கூற, பிறந்த நாள் கொண்டாட்டம் நிலையிலா நாம இருக்கோம் என்று ராகவ் கூற, ஒருவேளை பிறந்த நாள் கொண்டாடினா அவ மனசு கொஞ்சம் மாறலாம் இல்லையா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அழைத்து கொண்டாடுவோம் என்றான் சந்தோஷ். இல்ல சந்தோஷ், மிது யாரையுமே பார்க்க விரும்பல, அவ விருப்பம் இல்லாம எல்லாரையும் கூப்பிட்டா தேவையில்லாம பிரச்சனையாகும், அது அவளுக்கும் நல்லதில்ல என்றாள் அஸ்வினி. அதற்குள் தெளிந்த ராகவ் முதல் வேளையாக சந்தோஷிற்கு அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்பிவிட்டு, சரி யாரையும் அழைக்க வேண்டாம், அதுக்காக என் பாப்புவோட பிறந்த நாளை கொண்டாடாம இருக்க முடியாது, சீக்கிரமே கிளம்பு, வீட்டுக்கு போகணும்
போகணும் என்று எழுந்தான். சார், ஒரு நிமிஷம், நீங்க தப்பா எடுத்துக்கலனா நானும் உங்க கூட வரலாமா? எனக்கு மெதுவை பார்க்கணும் போல இருக்கு என்று எழுந்தான் சந்தோஷ். புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தபடி ராகவ் யோசிக்க, மெதுவை பார்க்கணும்னு ஏற்கனவே 2 முறை உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்படியே உங்ககிட்டயும் அவ கொஞ்ச நாளாவே வித்தியாசமா இருக்கான்னு சொல்ல நினைத்தேன். ஆனா உங்க வீட்டு செக்யூரிட்டி என்னை உள்ளேயே விடல என்றான். அதான் அஸ்வினி சொன்னாங்களே மிது யாரையும் பார்க்க விரும்பலன்னு என்று ராகவ் கூற, ராகவின் அருகில் சென்ற அஸ்வினி, தப்பா எடுத்துக்காதீங்க ராகவ், எனக்கு என்னவோ சந்தோஷ் வந்து மெதுவா பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது என்றான். இல்ல வேண்டாம் என்றவன் மேலே எந்த பதிலுக்காகவும் காத்திருக்காமல், ரொம்ப நன்றி சந்தோஷ் என்று கூறி கிளம்பி விட்டான். சந்தோஷின் முகம்தான் வாடி போனது. எதுவும் செய்ய இயலாத சூழ்நிலை அவனுடையது. அவன் நினைத்தாள், போங்கடா நீங்களும் உங்க ரூல்ஸோ என்று அனைவரையும் எதிர்த்து தேவைப்பட்டால் அடித்து மிதுவை சந்திக்க இயலும். அதுதான் அவனது சுபாவமும் கூட. ஆனால் அது மிதுவுக்கு பிடிக்காது என்பதாலும் இதனால் அவள் பெயர்தான் கெடும் என்பதாலும் அவன் அவ்வாறு செய்யவில்லை. அது மட்டுமின்றி மிதுவுக்கு அவள் அண்ணன்தான் தெய்வம். அவர் சொல்லும் வாக்கு தெய்வ வாக்கு. அவரின் வாக்கை அவளும் மீற மாட்டாள். மற்றவர்கள் மீறினாலும் அவளுக்கு பிடிக்காது. அவரின் பேச்சை மீறி அவன் உள்ளே சென்றாள். அவள் பார்க்க கூட மாட்டாள். அது முகம் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி. அதனாலேயே சந்தோஷ் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் ராகவை எதிர்க்க கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். அதுவே அவனது இந்த செயலற்ற நிலைக்கு காரணமாக இருந்தது. என்னதான் ராகவ் முகத்தை திருப்பிக் கொண்டு நடந்தாலும் அஸ்வினி அவனை பார்த்து சிநேகமாக ஒரு புன்னகை வீசிவிட்டு தான் சென்றாள். அவனது பேச்சில் அவன் மிதுவின் மீது கொண்டிருந்த உண்மையான அக்கறையும் அன்பும் தெரிந்ததால் இவன் மிது குணமடைவதற்கு உதவியாக இருப்பான் என்று தோன்றியது. ஆனால் ராகவிற்கு தான் தனது தங்கை இன்னொருவரிடம் இவ்வளவு நட்பாக இருப்பது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி எண்ணம் தவறு என்று. இருப்பினும் அவன் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் மனதோடு போராடி கொண்டே காரில் ஏறியவன் அஸ்வினி காரில் ஏறியதும் வேகமாக காரை எடுத்தான். தனது பிஏவிற்கு கால் செய்து கம்பெனியில் அனைவருக்கும் துணிமணியும் மதிய விருந்தும் ஏற்பாடு செய்யுமாறு கூறியவன் ருக்குவிற்கு அழைத்து விஷயத்தை கூறி வீட்டை அலங்கரிக்குமாறு கூறினான். இறுதியில் டிரைவருக்கு கால் செய்து ருக்குவிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி தருமாறு கூறி வேகமாக காரை ஓட்டினான். இவ்வளவையும் யாருக்காக செய்றீங்க என்று அஸ்வினி வினவ, இது என்ன கேள்வி? எனக்கே 1000 தலைவலி. இதுல தேவையில்லாத கேள்வியை என்கிட்ட கேட்காத என்றான். சரி, என்னுடைய கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். இது எல்லாத்தையும் உங்க தங்கச்சிக்காக தான் செய்றீங்க, அவளோட மகிழ்ச்சிக்காக செய்றீங்க, சரிதானே என்றாள். அவள் தலையை அசைக்கவும், இதிலெல்லாம் கிடைக்கிற சந்தோஷத்தை விட அவளது க்ளோஸ் ஃப்ரெண்ட் சந்தோஷ் வந்தா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தோணுது என்றாள். அவன் பதிலை பேசாமல் வண்டியை ஓட்டினான். அத்தியாயம் 6. அஸ்வினியின் கேள்விக்கு பதில் கூறாமல் காரை ஓட்டி சென்ற சந்தோஷின் மனதில் 1000 விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. இறுதியில் வீடு வரும் வரை அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வீட்டுக்கு வெளியே ஒரு கார் நின்றிருப்பதை கவனித்தவன் அந்த காரில் இருந்து சந்தோஷ் இறங்கி நிற்பதை பார்த்து புருவத்தை சுருக்கி காரை நிறுத்தினான். செக்யூரிட்டி ஓடி வந்து, இவர் யாருன்னு தெரியல சார், இதோட 3வது முறையா உங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம இங்க வந்து உங்களை பார்க்கணும்னு நிற்கிறார். யாருன்னு கேட்டா சரியான விவரம் கூட சொல்ல மாட்டேங்கிறார் என்று கூற, அவரை உள்ள அனுப்புங்க என்று கூறி சந்தோஷை திரும்பி கூட பார்க்காமல் காரை ஓட்டி சென்றான். அவனது பாராமுகத்தில் எரிச்சலுற்றவன் அடுத்த கணம் செக்யூரிட்டி அவனை உள்ளே போக சொல்ல மிகுந்த மகிழ்ச்சியுடன் காரை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். காரிலிருந்து இறங்கிய ராகவ் விடுவிடுவென உள்ளே ஓடிவிட அஸ்வினி தான் சந்தோஷிடம் உள்ள வாங்க என்று அழைத்தாள். மிதுவுக்கு என்ன பிரச்சனை மேடம் என்று அவன் வினவ, உள்ள வாங்க பேசிக்கலாம் என்றாள். ஹாப்பி பர்த்டே பப்பு என்று ராகவ் கூற அவளுக்கும் அப்போதுதான் நினைவு வந்தது தனக்கு அன்று பிறந்த நாள் என்று. தேங்க்யூ அண்ணா என்றவளின் முகத்தில் ஒரு புன்னகை கூட இல்லை. உனக்கு என்ன வேணும்டா, என்ன வேணாலும் கேளு என்றான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு எந்த மாத்திரையும் வேண்டாண்ணா என்றாள். ஆனா இந்த மாத்திரையினால தானே உன்னால தூங்க கூட முடியுது, இது இல்லைனா உனக்கு ரொம்ப கஷ்டம்டா என்றான். இல்லைண்ணா, இதனால என்னால் நார்மலா இருக்க முடியல, எதையுமே யோசிக்க முடியல, ஒரு மாதிரி மயக்கமாவே இருக்கு என்று கலங்கினாள். இவ்வளவு நாளா நீ ஏன் இதை சொல்லல என அவன் வினவ, இவ்வளவு நாள் நான் உயிரோடு இருந்ததே இந்த மாத்திரையினால தானா, இந்த மாத்திரையினால நான் நானா இல்லை, அதனால எனக்கு தற்கொலை பண்ணிக்க தோணல என்றாள். கண்கள் கலங்க குரல் தழுதழுக்க, இப்ப என் மாத்திரை வேண்டாம்னு சொல்ற என்றான். என்னோட பிறந்த நாளுக்கு நான் நானா இருக்க விரும்புறேனா என்றாள். அவனையும் மீறி அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தோட அதை துடைத்து விட்டவள், பயப்படாதண்ணா, நான் எதுவும்
எதுவும் செஞ்சுக்க மாட்டேன். என்ன ஆனாலும் என்ன தான் எனக்கு புத்தி பேதலிச்சு பல டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நீ என்னோட இருக்கிற வரைக்கும், உன்னோட பாசம் இருக்கிற வரைக்கும், எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் வாழ்வேன் அண்ணா என்று கலங்கினாள். அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன், பிறகு ஏண்டா அன்னைக்கு ஹாஸ்டலில் தற்கொலை செய்ய நினைத்த என்று வினவினான். செய்ய நினைத்தேன், ஆனால் செய்திக்கலையே என்றவள். மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு மாத்திரை வேண்டாம் அண்ணா என்றாள். அவன் தலையசைக்கவும், நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறேன்ல என்றாள். அவளை அணைத்து கொண்டவன், நீ வேற நான் வேற இல்லடா. உனக்கு எப்படி நீ வாழ்வதற்கு நான் காரணமோ அதே போலதான் எனக்கு நீ என்றான். கதவு தட்டும் சத்தம் கேட்க உள்ளே ருக்கு வந்தார். எல்லாம் ரெடி தம்பி என அவர் கூற, பப்பு குளிச்சு ரெடியாகி ஹாலுக்கு வாடா என்றான் ராகவ். எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னா இதெல்லாம் வேண்டாம் என்று அவள் கூற, நான் மட்டும் தாண்டா, வேறு யாரும் இல்லை என்றான். வேண்டாம் என்று அவள் மீண்டும் கூற, எனக்காகடா ஒரே ஒரு முறை என்றான். அவளும் வேண்டா வெறுப்பாக தலையசைக்க ருக்குவை பார்த்து கூட்டிட்டு வாங்க என கூறி வெளியேறினான். ஹாலில் சந்தோஷ் அமர்ந்திருக்க அவன் முகத்தில் தெரிந்த பரபரப்பை கூர்ந்து கவனித்தவனுக்கு இதே வீட்டில் பல வருடங்களுக்கு முன்பு அவன் இப்படி வந்து அமர்ந்திருந்தது நினைவுக்கு வந்தது. அப்போது மீது 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். அவள் பிறந்த நாளை தவிர அவளது தோழர்கள் தோழிகள் யாரும் மற்ற நாட்களில் வீட்டுக்கு வருவதில்லை. ஆனால் இந்த சந்தோஷ் மீது உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரம் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் இருக்க அவள் எவ்வாறு இருக்கிறாள் என்பதை மிதுவை சந்தித்து விசாரித்து போவதற்காக வந்திருந்தான். அவளின் தோழிகளிடம் தொலைபேசியில் அவளது நலம் பற்றி மிது கூறியிருந்ததால் அவளை பார்க்க வேறு எவரும் வரவில்லை. இவனுக்கும் நிச்சயம் தகவல் தெரிந்திருக்கும். அதையும் மீறி இங்கு வந்திருக்கிறான் என்றால் அது என்ன இவனுக்கு மட்டும் மிதுவின் மீது தனி அக்கறை என்ற எரிச்சலுடன், மிது 2 நாள்ல ஸ்கூலுக்கு வந்துடுவா, அங்க பார்த்துக்கோ என்று கூறினான். எனக்கு தெரியும் சார், மிது சொல்லிட்டா, இருந்தாலும் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால தான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் என்றான். இங்க பாருப்பா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன தான் காலம் மாறினாலோ என்னோட தங்கச்சியை இப்படி யாரோ ஒருத்தர் வந்து சந்திக்கிறது எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காததை என் தங்கச்சியை ஆதரிக்க மாட்டா. அதனால நீ கிளம்பலாம், அவளை ஸ்கூல்ல பார்த்துக்கோ என்றான். புரியுது சார், ஒரு அண்ணனா சொல்றீங்க என்றவன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நோட்ஸ். இவ்வளவு நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்தா எல்லாத்தையும் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவளுக்கு. அதனால இந்த 2 நாள் கொஞ்சம் படிச்சுட்டு வர சொல்லுங்க என்று நோட்ஸை நீட்டினான். இங்க பாரு சந்தோஷ், என் தங்கச்சிக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துப்பேன். அவளுக்கு ஏதாவது தேவைனா அவளாவே என்கிட்ட கேட்பா. நடுவில் யாரும் வந்து உதவ வேண்டிய அவசியம் இல்லை என்று கராராக பேசினான் ராகவ். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் சார், இதுக்கு போய் கோச்சிக்காதீங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மிது என்கிட்ட நீங்கள் ரொம்ப அன்பாக இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கா, ரொம்ப ப்ராக்டிக்கல்னு சொல்லியிருக்கா, ஆனால் இவ்வளவு பொசசிவ்னு சொன்னதே இல்லை என்று கூறியவன், நானும் மிதுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார், வேறு எதுவும் இல்லை, நைஸ் டு மீட் யூ என்று கூறி கிளம்பினான் சந்தோஷ். என்ன தான் சந்தோஷிடம் ராகவ் கண்டிப்பாக பேசினாலும் தனது தங்கையிடம் இவ்வாறெல்லாம் கூற அவனுக்கு விருப்பமில்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனது தங்கைக்கு கடிவாளம் போட்டு அவளின் சுதந்திரத்தை பறித்துவிடக்கூடாது என்று அவன் எண்ணினான். அதனால் அதை அப்படியே விட்டுவிட்டான். அதன் பின் அவன் சந்தோஷை சந்திக்கவும் இல்லை. என்று சந்தோஷை தனது வீட்டில் திரும்பவும் பார்க்கவும் பழைய நினைவுகள் எல்லாம் வந்தது. இவ்வளவு காலம் நீடிக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைத்து அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், இவன் நல்லவன் தானா, நமது தங்கை இவனை நம்பி இவ்வளவு நாள் நட்பு கொண்டிருப்பது சரிதானா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அறையில் இருந்து வெளிவந்த அஸ்வினி, என்ன ராகவ் இங்கே நிற்கிறீங்க, கீழே வாங்க என்று கூற, இவன் இங்க இருக்கிறது சரிதானா, மிதுவுக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு இப்ப கூட சொன்னா, இவனை பேசாம திருப்பி அனுப்பி விடலாமா என்றான். திருப்பி அனுப்பவா, அவர் உள்ள வர சொன்னீங்க என்று அஸ்வினி வினவ. என்ன செய்யறது, மிதுவை பார்க்க ஏற்கனவே 2 முறை வந்திருக்கான், இப்பவும் இவ்வளோ தூரம் பயணித்து வந்திருக்கான், இனியும் உள்ள விடலனா நல்லா இருக்காதுல என்றான். அதுவும் சரிதான், ஆனா எனக்கு என்னவோ மிது சந்தோஷப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு தோணுது, அவளோட மனநிலையில் கூட சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்றாள். உனக்கு ஏன் அப்படியெல்லாம் தோணுது என்று அவன் வினவ. சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு, நிச்சயம் இருவரிடமும் நல்ல புரிதலும் அன்பும் இருக்கும். உங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை கூட அவரிடம் அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா என்றாள் அஸ்வினி. மிது என்கிட்ட எதையும் மறைத்ததில்லை அஸ்வினி, அவளுக்கு என்னை விட எவரும் முக்கியமில்லை என்றான் ராகவ். ஐயா கேக் வந்துடுச்சு, எங்கே வைக்கலாம் என்று செல்வி வந்து வினவ.
நானே வரேன் என்று அஸ்வினியோடு கீழே சென்றவன் ஹாலின் மத்தியில் ஒரு டேபிளை இழுத்து போட சொல்லி அதில் கேக்கை வைத்தான். அவளுக்கு பிடித்தமான பைனாப்பிள் சுவையில் 1.5 கிலோ கேக்கை எடுத்து அவன் வெளியே வைக்க அஸ்வினியும் சந்தோஷும் மௌனமாக அதனை பார்த்து கொண்டு நின்றனர். எவரின் முகத்திலும் ஒரு பிறந்த நாளை கொண்டாட போகும் மகிழ்ச்சியும் குதூகலமும் இல்லை. ராகவிற்கு தெரியும், மிது எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் தனக்காக கேக்கை வெட்டிவிட்டு போய்விடுவாள் என்று. அஸ்வினி மிதுவின் இந்த பைப்போலார் நோயை எப்படி சரி செய்வது, எவ்வளவு விரைவாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாள். சந்தோஷ் பல நாட்களுக்கு பிறகு மிதுவை பார்க்க போகும் மகிழ்ச்சியில் இருந்தான். செல்வியும் ருக்குவும் வழக்கமாக மிதுவின் பிறந்த நாளை திருவிழா போல கொண்டாடும் நாட்களை எண்ணி இன்று இப்படி கொண்டாடுவதை நினைத்து வருந்தி கொண்டிருந்தனர். இறுதியில் மிது தனது அறையிலிருந்து வெளிவந்தாள். அனைவரும் ஒன்றாக நின்று கொண்டிருக்க அனைவரையும் பார்த்தவள் அங்கு சந்தோஷை எதிர்பார்க்கவில்லை. அவனை பார்த்ததும் அவனுக்கு தான் பணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் திரும்பி வரவும் முகமெல்லாம் வாடி ஒரு மாதிரி படபடப்புடன் கீழே வந்தாள். அவள் படியில் இறங்கி வரவும் அனைவரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாட துவங்க. அப்போது கூட அவள் முகத்தில் சிரிப்போ பொழிவோ இல்லை. அதை பார்த்ததும் அதிர்ந்துதான் போனான் சந்தோஷ். பார்த்தவுடன் சுவிட்ச் போட்டார் போல பிரகாசமாக புன்னகைக்கும் தனது மிது எங்கே என்று தேடினான். வீட்டில் இருந்தாலும் சரி, ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி, நல்ல அழகாக ட்ரெஸ் செய்து அதற்கேற்றார் போல் ஆவணங்களை அணிந்து யாருக்கும் தெரியாத மாதிரி அழகாக மேக்கப் போட்டு வருபவள் இன்று இப்படி சிம்பிளாக வருவது அவனுக்கு மேலும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அதிலும் பிறந்த நாள் அன்று இவள் இப்படி வருவது அவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. கீழே வந்தவன் ராகவ் கத்தியை எடுத்து கொடுக்க கேக்கை வெட்டி அவனுக்கு ஊட்டி விட்டாள். அனைவரும் ஹாப்பி பர்த்டே சொல்ல லேசாக தலையசைத்தவள் அவளது ரூமுக்கு போக திரும்பினாள். சந்தோஷுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏன் என்னை பார்க்க கூட பிடிக்கவில்லையா இவளுக்கு என்று கோபமாக இருந்தது. மிது, என்ன மிது இது, பார்த்ததும் பார்க்காதது மாதிரி போற என்று சந்தோஷ் வினவ அதற்கு மேல் அவளால் அவனை உதாசீனம் செய்ய இயலவில்லை. திரும்பி அவனை பார்த்தாள். என்னை மன்னிச்சிடு சந்தோஷ், என்னால் உனக்கு நிறைய பிரச்சனை என்றவள். அண்ணா, இவங்கிட்ட நான் கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன் என்று ராகவிடம் திரும்ப, அதெல்லாம் உங்க அண்ணன் என்கிட்ட கொடுத்துட்டார். கேவலம் பணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன்னு நினைக்கிறியா என்றான். நான் அப்படி நினைக்கல என்றவள். அதற்கு மேல் பேசவில்லை. உனக்கு என்ன பிரச்சனை மிது, ஏன் இப்படி எல்லாம் செய்யற, என்கிட்ட கூட நீ எதுவுமே சொல்லலையே என்று சந்தோஷ் வினவ. மற்ற நேரங்களாக இருந்தால் என் தங்கையிடம் கேள்வி கேட்க நீ யாரடா என்று வினவியிருப்பான் ராகவ். அன்று ஏனோ அமைதியாக இருந்தான். காரணம், யாரையும் பார்க்க மாட்டேன், எவரிடமும் பேச மாட்டேன் என்பவள் என்று சந்தோஷிடம் நின்று பேசிக்கொண்டிருப்பது அவனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அதனாலேயே அவன் மிகவும் அமைதியாக இருந்தான். எனக்கு ஏதோ பிரச்சனை போல சந்தோஷ், மன ரீதியான பிரச்சனை, பைத்தியமாயிட்டேன் போல என்றாள். அஸ்வினி அதை கேட்டதும் மனம் வருந்தி ராகவை பார்க்க ராகவ் பேசவே முடியாமல் கலங்கி போய் நின்றான். ஏ லூசு மாதிரி பேசாத, முதல்ல கிளம்பி காலேஜுக்கு வா, எல்லாம் சரியாயிடும் என்றான். நீ கிளம்பு சந்தோஷ், நானும் சீக்கிரமே பழைய மாதிரி என் பழைய வாழ்க்கைக்கு வரணும்னு தான் ஆசைப்படுறேன், பாப்போம் என்றவள் கண்ணீரை துடைத்து கொண்டு தனது அறைக்கு ஓடிவிட்டாள். என்ன தான் பிரச்சனை சார், ஏன் இவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறா என்று சந்தோஷ் ராகவிடம் திரும்பி வினவ. அவனின் தவிப்பை கவனித்தவன் இவனிடம் உண்மை கூறுவதில் எந்த தவறும் இல்லை என்று நினைத்தான். அஸ்வினி, இவர்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுங்க என்று கூறி மிதுவை பார்க்க சென்றான். எப்படி உங்களுக்கு நான் சந்தோஷ் கிட்ட பணம் வாங்கினது தெரியும் என்று மிது வினவ. அவன் நடந்ததை கூறினான். சரி, நான் தனியா இருக்க விரும்புறேன், தயவு செய்து யாரும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க என்று அவள் கத்த. திடீரென அவள் கத்தி பேசவும் அதிர்ந்தவன், சரிம்மா ருக்குவா அனுப்புறேன், நீ ரெஸ்ட் எடு என்றான். புரியலையா, நான் தனியா இருக்க விரும்புறேன் என்றால் என்றுமே இல்லாத கோபத்தோடும் எரிச்சலோடும். நீ இன்னும் சாப்பிடலாமா என்று அவன் சொல்ல வர, தயவு செஞ்சு வெளியே போங்க என்று கத்தினாள். சத்தம் ஹால் வரை கேட்க அஸ்வினி வேகமாக மாடி கோடினாள். ராகவ் அவள் அறையின் கதவை மூடிவிட்டு வெளியில் வந்தான். என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துறாங்க என்று அஸ்வினி வினவ. தெரியல என்றவன். சாப்பிடவோ இல்ல, மாத்திரையும் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, கஷ்டமா இருக்கு என்றான். மூவருமாக இணைந்து அமர்ந்து நடந்தவற்றையெல்லாம் சந்தோஷிடம் அஸ்வினியும் ராகவும் கூறிவிட்டனர். இங்க பாருங்க சந்தோஷ், எங்க மிதுவை நாங்க பார்த்துப்போம். உங்களுக்கு 2 மாதத்தில் எக்ஸாம்ல இந்த வயதில் நல்லா படிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நீங்க அதை பாருங்க, ஏதாவது தேவைன்னா நாங்க கூப்பிடுறோம் என்றான் ராகவ். சரி சார், புரியுது, படிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல, அதுக்காக என்னோட ஃப்ரெண்டை அப்படியே விட்டுட முடியாது என்றான். இப்ப அதையும் விட முக்கியம், சீக்கிரமே நம்ம மிதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்ற அஸ்வினி. டிப்ரெஷன் வேற
வேற, பைப்போலார் வேற. இதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும் என்றாள். எங்க போறது, என்ன பண்றதுன்னு நான் பார்க்குறேன் என்று ராகவ் கூற, எதையும் பார்க்க வேண்டாம், நான் வேலை செஞ்ச இடத்துலயே நல்ல டாக்டர் இருக்காங்க என்றாள். அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் என்று அவன் கூற, அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் இதுக்கு மேலே நம்மளால் காத்திருக்க முடியாது, அதனால நான் இப்போவே அவர்கிட்ட பேசுகிறேன் என்றவள். மிது மாத்திரை சாப்பிடாமல் இருக்கவே கூடாது ராகவ், அந்த மாத்திரை தான் அவளோட டிப்ரெஷன் ப்ராப்ளமை குறைக்கும். இன்னைக்கு வேற அவ மாத்திரை சாப்பிடலன்னு சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கு என்றாள் அஸ்வினி. இவர்கள் இங்கு இப்படி பேசிக்கொண்டிருக்க தனது அறையில் சுவரில் இருந்த தனது அன்னை தந்தையின் போட்டோவிற்கு முன் நின்றிருந்தாள் மிது. எனக்கு ஏன் இது போன்ற பிரச்சனை, என் அண்ணன் முன்னாடி நான் ரொம்ப நல்ல தங்கச்சியா அவரை கஷ்டப்படுத்தாம அவரை சந்தோஷமா வச்சிருந்தேன், இப்ப என்னால எல்லாருக்கும் கஷ்டம், என்னோட பிரைவசி, மானம், மரியாதை எல்லாமே போச்சு. இவ்வளவு நாள் நான் சம்பாதிச்ச நல்ல பெயர், நற்குணங்கள், என்னோட திறமை என எல்லாமே போச்சு. என்னால் இப்போ படிக்க முடியல, பழைய மாதிரி வாழ்க்கையில் ஆம்பிஷன், இன்ட்ரெஸ்ட்னு எதுவுமே இல்லை. அண்ணனுக்காக தான் வாழ நினைத்தேன், ஆனால் இப்போ அண்ணனையே கத்தி தூக்கி எறிந்து பேசிட்டேன். அவரது நிம்மதி, சந்தோஷம், தூக்கம், பிஸ்னஸ் எல்லாமே என்னால் நாசமாக போயிட்டு இருக்கு என தனது பெற்றோரின் புகைப்படத்திற்கு முன்னின்று அழுது கொண்டிருந்தாள். அத்தியாயம் 8. மிது கதவு திறமா என்று கதவை தட்டி கொண்டிருந்தான் ராகவ். அவன் கடந்த 5 நிமிடங்களாக அவளோடு போராடி கொண்டிருக்க அஸ்வினி, சந்தோஷ், ருக்கு, செல்வி என அனைவரும் அங்கு வந்தனர். அனைவருமாக இணைந்து கதவை தட்டி கொண்டிருக்க கிட்டத்தட்ட 10 நிமிடம் கழித்து கதவை திறந்தவள் அனைவரையும் பார்த்து என்ன வேண்டும் என்று கோபமாக வினவினாள். காலிலிருந்து நீ எதுவுமே சாப்பிடல மிது, சாப்பிட்டு மாத்திரை போடுமா என்றான் ராகவ். வேண்டாம் ப்ளீஸ் என்றாள். சொன்னா புரிஞ்சு கோமா, நீ கண்டிப்பா மாத்திரை சாப்பிடணும் என்று அஸ்வினி கூற, ஹலோ நீங்க யாரு இதெல்லாம் பேச, முதல்ல எதுக்கு நீங்க இந்த வீட்டில் இருக்கீங்க, நான் வேற ஏதாவது பேசுறதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க என்று கத்தினாள். அவளின் நிலையை புரிந்து கொண்ட அஸ்வினி வேறு எதையும் பேசாமல் அவள் பேசிய வார்த்தைகளை பெரிதுபடுத்தாமல் மனதுக்குள் போட்டு வருத்தி கொள்ளாமல் அமைதியாக அவள் கண் பார்வையில் இருந்து விலகினாள். மிது பொறுமையா இருமா, என்ன ஆச்சு உனக்கு, நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே, வா சாப்பிடலாம் என்று சந்தோஷ் அவள் கையை பிடிக்க, நீ எதுக்கு இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்க, முதல்ல கிளம்பு, எங்க அண்ணனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பசங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்காது என்று அவன் கையை உதறிவிட்டு கத்தினாள். உன் அண்ணாவோட பெர்மிஷனோட தான் நான் இங்கே இருக்கேன் என்று சந்தோஷ் கூற, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, உனக்கு இப்படி ஒரு தோழி இருக்கின்றத விஷயத்தையே மறந்துட்டா நீ நிம்மதியா இருக்கலாம், இல்லனா இதோ இங்க நிக்கிறாரே எங்க அண்ணா, அவரை மாதிரி நீயும் தினம் தினம் கஷ்டப்பட வேண்டியதான், தயவு செஞ்சு கிளம்பு, குட் பை என்றாள். எனக்கு நிம்மதியை விட என்னோட தோழி தான் முக்கியம் என்றான். பைத்தியம் மாதிரி பேசாம கிளம்பு என்றவள். சாரி நான் தான் பைத்தியம், கிளம்பு என்றாள். ராகவிற்கு துக்கம் நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. அஸ்வினியும் இதையெல்லாம் போட்டு கலங்கி போய் நின்றாள். எவ்வளவோ மனநோயாளிகளை பார்த்திருக்கிறாள், ஆனால் அவர்களின் குடும்பத்தில் இது போல நடக்கும் பிரச்சனைகளை இன்றுதான் நேரில் பார்க்கிறாள். இது எவ்வளவு கொடுமை, ஒருவரின் மனநோய் எவ்வளவு பேரின் மனதை அணு அணுவாய் கொள்ளும் என்பதை புரிந்து நொந்து போனாள். அதிலும் தனது வாழ்வில் மிகவும் நேசிக்கும், மிகவும் மதிக்கும் மனிதனான ராகவ் இப்படி தவித்து கொண்டிருப்பதை பார்க்கவே அவளுக்கு கவலையாக இருந்தது. பாப்பா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களை நேசிக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை பாப்பா, நீங்க எதை கேட்டாலும் கேட்ட அடுத்த நிமிஷம் அதை உங்க முன்னாடி வந்து நிறுத்தும் அண்ணன் இருக்காரு, வேற என்ன வேணும் பாப்பா என்று கண்ணீர் வடிக்க, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இதிலிருந்து நான் விடுபடணும், அதுதான் வேணும் என்றவள். தயவு செஞ்சு என் கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று கூறி கதவை வேகமாக மூடினாள். ராகவ் அதிர்ச்சியில் நிற்க, அஸ்வினி சீக்கிரமே அந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றான் சந்தோஷ். ருக்குவும் செல்வியும் அழுதே விட்டனர். சிறு வயதிலிருந்தே இவர்கள் வளர்வதை பார்த்தவர்கள் தானே இருவரும். ருக்கு 10 வயது பெண் குழந்தையுடன் தன் கணவர் இறந்த பின் வேலை தேடி வந்த போது ராகவின் தாயார் தான் அவரை ஆதரித்து அவரை வேலைக்கு சேர்த்து வீட்டிலேயே தங்க இடமும் கொடுத்தார். பின் 2 வருடம் கழித்துதான் ராகவ் பிறந்தான். பல வருட திருமணத்திற்கு பின் தவம் இருந்து பிறந்த மகன் என்பதால் அவன் மீது உயிரியை வைத்து அவனை வளர்த்தார் அவரின் தாயார். அதற்கு பின் 7 வருடம் கழித்து பிறந்தாள் மிது. மிது பிறந்து 5 வருடத்தில் அவர்களின் பெற்றோர்கள் கார் விபத்தில் இறந்து விட்டனர். 12 வயது சிறுவனாக 5 வயது குழந்தையான தன் தங்கையை தனது மகள் போல வளர்க்க துவங்கினான் ராகவ். அவை அனைத்தையும் அருகிலிருந்து பார்த்தவர்கள் தான் செல்வி மற்றும் ருக்கு. ராகவின் தாயார் அவர்களை அன்பாக பார்த்து
கொண்டது போல அன்பையும் மரியாதையும் பொழிந்து ருக்குவையும் செல்வியையும் ஆதரித்தான் ராகவ். அதற்கு நன்றி கடனாகத்தான் அவர்கள் இருவரும் உறக்கம் கெட்டு பசி தூக்கம் மறந்து பொது மெதுவை இப்படி பார்த்து கொள்கின்றனர். அத்தனை சோகத்திலும் ஆனந்தமாய் வளர்ந்த குழந்தைகள் அவர்கள். வாழ்க்கையில் என்றுமே சோர்ந்து போகாது எதிர்நீச்சல் போட்டு பல சாதனைகளை படைத்தவன் ராகவ். இப்படிப்பட்ட குழந்தைகள் இன்று இப்படி தவித்துக் கொண்டிருப்பதை அவர்களால் பார்க்க இயலவில்லை. ருக்குவும் செல்வியும் அழுகையை அடக்க முடியாமல் அங்கிருந்து சென்றுவிட அஸ்வினி அவளது டாக்டரிடம் இயன்றவரை பேசி 2 நாட்களுக்கு பின் அப்பாயின்மெண்ட் வாங்கினாள். 2 தினங்கள் எல்லாம் காத்திருக்க இயலாது. இதற்கிடையில் நடுவில் வேறொரு சைக்காட்டிஸ்டை நாம் சந்திக்க வேண்டும். இதை பற்றி என் தந்தையிடம் பேசி இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று கூறி சந்தோஷ் வெளியில் செல்ல ராகவை தேடி சென்றாள் அஸ்வினி. அவள் எதிர்பார்த்தது போல தலையில் கை வைத்து சோகத்தின் உச்சத்தில் அவன் அமர்ந்திருக்க அவள் சென்று அவன் அருகில் அமரவும், சாரி பப்பு ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டா, நீ பெருசா எடுத்துக்காத, மன்னிச்சுடு என்றான். நான் தப்பா எடுத்துக்க எதுவும் இல்ல ராகவ், நீங்க கவலைப்படாதீங்க, இப்பதான் மிதுவோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சதில்ல, சீக்கிரமே சரி பண்ணிடலாம் என்று கூறி அவன் கையை அவள் ஆதரவாக பிடிக்க இந்த அன்பான பரிவான ஆதரவுக்காக தான் காத்திருந்தவன் போல அவள் கையை இறுக்க பிடித்து கண்களை மூடி சற்று நேரம் அமர்ந்தான். இறுக்கமாக பிடித்திருந்த அவள் கையை விடுவித்தவன் சாரி என்று விட்டு, டாக்டரை எப்ப சந்திக்க போறோம் என்று வினவினான். எங்க டாக்டர் 2 நாளைக்கு பிறகுதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு, எவ்வளவு பேசியும் அதுக்கு முன்னாடி வாங்க முடியல என வருத்தமாக கூறியவள். ஆனா சந்தோஷ் அதுக்கு முன்னாடியே ஒரு டாக்டரை பார்க்க அரேஞ்ச் பண்றேன்னு போயிருக்காரு என்றாள். சந்தோஷா என்று அவன் வினவ, ஆமா ராகவ், அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது என்றாள். இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சொந்த பந்தம்னு சொல்லிக்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் இப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையில் முகம் தெரியாத நீங்க தான் எங்களுக்கு ஆதரவா இருக்கீங்க என்றான். உங்களுக்கு வேணும்னா முகம் தெரியாதவங்களா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்தவரை நீங்களும் மிதுவும் ரொம்ப முக்கியமானவங்க என்று நினைத்தவள். அதெல்லாம் இருக்கட்டும், டாக்டரை பார்க்க மிதுவை சம்மதிக்க வைக்கணும், அது உங்களால மட்டும்தான் முடியும் என்றாள். அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று அவன் கூற, முதலில் மிதுவை டேப்லெட் சாப்பிட சொல்லுங்க, மற்றதெல்லாம் பிறகு பேசிக்கலாம் என்றாள் அஸ்வினி. அதுவும் சரிதான், 3 மணி ஆகுது, காலையிலிருந்து அவ ஒண்ணுமே சாப்பிடல என்று எழுந்தான். ஆனா இப்ப 2 மணி நேரம் முன்னாடி தான் கேட்டீங்க, ரொம்ப கோவப்பட்டா, அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க என்று அஸ்வினி கூற சிறிய தலையசைப்புடன் சென்று கதவை தட்டினான். 10-15 நிமிடங்கள் கடந்தும் அவள் கதவை திறக்கவில்லை என்றதும் உள்ளிருந்து சத்தம் வரவில்லை என்றதும் அவனுக்கு பயம் அதிகரிக்க கதவை உடைக்க முயற்சி செய்ய துவங்கினான். அந்த நேரம் பார்த்து வந்த சந்தோஷ் அவனுக்கு உதவ 5 நிமிடத்தில் கதவை திறந்து உள்ளே சென்றனர். சென்றதும் அவனுக்கு மிகுந்த அதிர்ச்சிதான். கத்தியால் கையை கிழித்து ரத்தம் வழிந்தோட சோர்ந்து போய் வழியில் துடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அத்தியாயம் 9. ராகவ் ஓடி சென்று அவளை பிடிக்க அஸ்வினி முதலுதவி செய்ய தேவையானவற்றை எடுத்து வந்தாள். ருக்கா அவளுக்கு குடிக்க ஜூஸ் எடுத்து வர கீழே செல்ல செல்வி அஸ்வினிக்கு உதவினாள். சந்தோஷ் பல வருடங்களுக்கு பின் முதல் முறையாய் கலங்கியபடி, ஏமா இப்படியெல்லாம் செய்யற என்றான். அனைவரின் கண்களும் கலங்கி இருக்க அதை கவனித்தவளின் கண்கள் தானாக கலங்கியது. அப்படியே தன் அண்ணனின் மார்பில் மயங்கி போனாள். அடுத்து அவள் கண் விழிக்கையில் அவள் இருந்தது ஹாஸ்பிட்டலில். ராகவ் டாக்டரிடம் பேச சென்றிருக்க, சந்தோஷ் மிதுவுக்கு தேவையான மருந்துகளை வாங்க சென்றிருக்க, ருக்கு மற்றும் செல்வி இவர்களுக்கு உணவு தயாரிக்க வீட்டுக்கு சென்றனர். அஸ்வினி மட்டும்தான் அங்கு இருந்தாள். கண் விழித்தவுடன், அண்ணா எங்கே என்று அவள் வினவ, டாக்டரை பார்க்க போயிருக்கார், உனக்கு இப்போ வலி பரவாயில்லையா என்று வினவினாள். வலி பரவாயில்ல, ஆனா எதுக்கு என்னை தேவையில்லாம காப்பாத்தினீங்க என்று வினவியவள் வேகமாக எழுந்து தன்னை காயப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க அப்போதுதான் கவனித்தாள். அவள் கை கால்கள் அவள் படுத்திருந்த பெட்டோடு இணைத்து கட்டப்பட்டிருந்தது. என்னை ஏன் இப்படி கட்டி போட்டிருக்கீங்க என்று அவள் கத்தினாள். அஸ்வினி மௌனமாக இருக்க, இது என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா என்று மிது கோபமாக வினவ, இல்லம்மா, இது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான வைத்தியம் செய்யும் இடம், இங்க வந்தா எந்த பிரச்சனையும் சரியாயிடும் என்றாள் அஸ்வினி. 2க்கும் என்ன வித்தியாசம், எல்லாம் ஒன்றுதான், இங்க இருக்கிறதுக்கு நான் செத்து போவதே மேல் என்று கத்த துவங்கினாள். அவளை போன்றே பல மனநோயாளிகளை ஏற்கனவே சமாளித்திருந்தவளுக்கு இவளை சமாளிப்பது கடினமாக இல்லை. நீ இல்லாம உங்க அண்ணனால சந்தோஷமா இருக்க முடியாது என்று அஸ்வினி கூற, சந்தோஷமா இருக்க முடியாது, அட்லீஸ்ட் நிம்மதியா இருக்கலாம்ல, அதே போல காலம் எந்த ஒரு வேதனையையும் மாற்றிவிடும். ஏற்கனவே அப்பா அம்மாவை இழந்த எனது அண்ணனுக்கு இந்த இழப்பையும் சமாளிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சந்தோஷத்தை கொடுக்க முடியாட்டியோ மன நிம்மதியையாவது கொடுக்க விரும்புற
என்று அவள் அழுதபடியே கூற, சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுக்க வாய்ப்பு இருக்கும் போது அந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தாமல் செல்ல வேண்டும் என்று வினவினாள் அஸ்வினி. என்ன வாய்ப்பு இருக்கு? உங்களை மாதிரி ஆட்களை நம்பி மாத்திரை சாப்பிட்டா அதை விட கொடுமையான வேதனை எதுவும் இருக்க முடியாது. அந்த வேதனையை என்னால் அனுபவிக்க முடியல என்றாள். அந்த வேதனையை கொஞ்ச நாள் அனுபவிச்சா ரொம்ப நாள் சந்தோஷமா வாழலாமா என்றாள். மிது கொஞ்சம் சிந்திக்க அவள் கையை பரிவாக பற்றினாள் அஸ்வினி. அவளை நிமிர்ந்து பார்த்த மிது, உனக்கு அழகு, திறமை, அன்பான குணம், கனிவான மனசு, இது எல்லாம் வீணா போக என்னால் அனுமதிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி உனக்கு டிப்ரெஷன் நினைத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஆனால் இப்போதான் தெரியுது பைப்போலார்னு. இதற்கான ட்ரீட்மெண்ட்டை சரியாக எடுத்தா நீ சீக்கிரமே குணமடைந்து நார்மலான லைஃப் வாழ்வ. ஆனால் ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாது, உன்னோட ஒத்துழைப்பு, நம்பிக்கை, பொறுமை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்று பக்குவமாக கூறினாள் அஸ்வினி. நானும் உன்ன மாதிரி தான் தற்கொலை செய்துக்க போனேன். உங்கள் அண்ணன் தான் சரியான நேரத்தில் என்னை பார்த்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். இங்கே வந்த பிறகுதான் உன்னோட பிரச்சனை எனக்கு தெரிஞ்சது. உனக்கு உதவணும்னு முடிவு பண்ண. இங்கே இருந்து இவ்வளவு நாட்கள்ல நீ உன் அண்ணன் மேல வைத்திருக்கும் அன்பையும் உன் அண்ணன் உன் மேல வைத்திருக்கும் அன்பையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இது போன்ற சொந்தம் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அபூர்வம். உங்களை பார்த்தாவது பலர் பாசத்தை பற்றி புரிஞ்சுப்பாங்க. அதற்காகவாவது நீ உயிரோட இருக்கணும் என்றாள். இங்கே என் தற்கொலை செய்துக்க நினைத்தீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா என்று மெதுவெனவ. உன்னை விட பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா உனக்கு இருக்க மாதிரி நல்ல அண்ணன், நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு இல்ல. இருந்தும் நான் வாழ்வதற்கான ஒரே காரணம் என்னுடைய படிப்பு. இதோ இந்த படிப்பால இன்னைக்கு உன் முன்னாடி உட்கார்ந்து உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன். நீ குணமடைந்து உன் அண்ணனோட சந்தோஷமா இருந்தாதான் நான் வாழ்வதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்றாள். மிகவும் அமைதியாக அனைத்தையும் கேட்டாள். ஏதோ அனைத்தையும் கேட்க கேட்க தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு மேலோங்கியது. அஸ்வினி, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை மரியாதை இல்லாம நிறைய பேசிட்டேன். எனக்கு சீக்கிரம் மருந்து கொடுங்க, இல்லைனா திரும்பவும் சாகணும்னு தோணும் என அவளாகவே கேட்க, இதோ இதை உன்னோட அண்ணன்கிட்டையும் சந்தோஷ் கிட்டையும் முதலில் சொல்லிடு என்று அஸ்வினி கூறி அவளது மாத்திரைகளை எடுத்து கொடுக்க அவளும் அதை உட்கொண்டாள். அவள் மாத்திரை போட்டு கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்தனர் சந்தோஷ் மற்றும் ராகவ். அஸ்வினி அவர்களை பார்த்து புன்னகைக்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மீறி இப்படி செஞ்சுட்டேன், இனி இப்படி செய்ய மாட்டேன், என்னை நம்புங்க என்றாள் மிது. நம்புறேன்டா, உன்னை நம்பாம வேற யாரை நம்புவேன் என்று ராகவ். கொஞ்ச நாள் இங்கிருந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? பிறகு எல்லாமே சரியாயிடும் என்றான். நீங்க எப்படி சொன்னாலும் சரி என்றாள். பழைய மாதிரி தன் தங்கை பேசவும் அவளின் பதில் அவளுக்கு பிடிக்காத போதும் தன் அண்ணனுக்காக அவள் சரி சொன்னது ராகவிற்கும் சந்தோஷிற்கும் சிறிது நம்பிக்கை கொடுத்தது. அனைவரின் மனதிலும் கொஞ்சம் நிம்மதி மேலோங்க, மிதுவின் மனதிலோ பயம் தான் மேலோங்கியது. ஹாஸ்பிட்டல், டாக்டர், மருந்து, மாத்திரை, அதனினும் மேலாக பெயர் தெரியாத இந்த நோய் கொடுக்கும் இனம் புரியாத வேதனை, பயம் மற்றும் வெறுமை, இதையெல்லாம் நினைத்து அவளது இதய துடிப்பே அதிகரித்தது. அவளின் தவிப்பை அறிந்த அஸ்வினி, உன் வேதனை எனக்கு புரியுது, கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். கொஞ்ச நாள் போராடினா போதும், உன்னோட சேர்ந்து போராட நாங்க இருக்கோம் என்றாள். ரொம்ப நன்றி சந்தோஷ், உங்களால் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் கிட்ட அட்மிஷன் கிடைத்திருக்கு என்று ராகவ் கூற, இதை கூட பண்ணலனா நான் எல்லாம் ஒரு ஃப்ரெண்டே இல்லை சார் என்றான் சந்தோஷ். அந்த நேரம் பார்த்து வந்த ஜூனியர் டாக்டர், பேஷண்ட் கூட யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய பேர் இருந்தா சரியா வராது என்று கூற, அவரிடம் சரி சார் என்று இவர்கள் கூறிய பின் அவர் மிதுவை செக்அப் செய்துவிட்டு வெளியேறினார். சந்தோஷ், நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு எக்ஸாம் வேற வருது, சரியா படிக்கணும்ல என்றான் ராகவ். அங்கிருக்கும் நிலையை புரிந்து கொண்ட சந்தோஷ், மிது தைரியமாய் இரு, பழைய மிதுவா சந்திக்க நான் காத்திருப்பேன், அப்பப்போ வந்து பார்க்குறேன் என்று கூறி ராகவ் மற்றும் அஸ்வினியிடம் சொல்லிக்கொண்டு வெளியேறினான். அஸ்வினி, நீயும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, ஏதாவது ஹெல்ப் வேணும் நான் கேட்குறேன் என்றான் ராகவ். அஸ்வினி கிளம்ப அவள் கையை பிடித்த மிது, அண்ணா இவங்க என் கூட இருக்கட்டும், நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு பிஸ்னஸ் வேலையை பாருங்க, தினமும் ஒரு முறை வந்து என்னை பார்த்தா போதும் என்றாள். இதை எதிர்பாராத ராகவ் அதிர்ச்சியுடன் இருவரையும் பார்க்க, எனக்கும் அதுதான் சரின்னு படுது என்றாள் அஸ்வினி. அதற்கு மேல் பேச என்ன உள்ளது? தன் தங்கையின் அருகில் வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு, நீ இல்லனா இந்த அண்ணன் உயிரோடவே இருக்க மாட்டேமா என்று கூறி அஸ்வினியை பார்த்து தலையசைத்து விட்டு அவள் மீது உள்ள நம்பிக்கையில் மிதுவை விட்டு சென்றான். அவன் சென்றதும் மிதுவின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்து விட்ட
மாட்டேன் அஸ்வினி, நீ இப்படி சொல்லுவன்னு நான் எதிர்பார்க்கல என்றால், நான் கஷ்டப்படுறத அவர் என் கூடவே இருந்து பார்க்க நான் விரும்பல, அதனால தான் என்று மிது கூற அவளை அணைத்து கொண்ட அஸ்வினி, நீ 100 வருஷம் வாழணுமா என்றாள். அத்தியாயம் 10. ரொம்ப நன்றி டாக்டர், இவ்வளோ சீக்கிரம் என் தங்கச்சி குணமடைவான்னு நான் நினைக்கவே இல்லை என்று ராகவ் கூற, இன்னும் அவங்க முழுமையாக குணமடையலை, அதற்கு இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் தேவைப்படும். இப்போதைக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் சொல்கிற மாதிரி டேப்லெட் கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோங்க என்றார் டாக்டர். மீண்டும் ஒரு முறை டாக்டருக்கு அவன் நன்றியை தெரிவிக்க, நீங்கள் எனக்கு நன்றி சொல்கிறத விட அஸ்வினிக்கு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். எப்போவுமே மிதுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட மோட்டிவேஷன், கனிவான கவனிப்பு, இதெல்லாம் தான் உங்கள் தங்கச்சியை காப்பாற்றி இருக்கு என்று டாக்டர் கூற, அஸ்வினியை பார்த்து புன்னகைத்தான் ராகவ். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது போன்ற வியாதிகள் எல்லாம் ஒரு முறை வந்துவிட்டால் திரும்பவும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீங்க மெதுவை எப்பவுமே ஜாக்கிரதையா தான் பார்த்துக்கணும். நாளைக்கு மேரேஜ் பண்றதுக்கு முன்பே இந்த கண்டிஷன் பத்தி மாப்பிள்ளை வீட்டாரிடம் தெளிவா சொல்லிடுங்க. அப்பதான் அவங்க மெதுவை நல்லா பார்த்துப்பாங்க என்று டாக்டர் கூற, திரும்பவும் வருமா என்று ராகவ் அதிர்ச்சியுடன் வினவினான். ஆம் ராகவ், இதை விட பாதிப்பு அதிகமாகவோ குறைவாகவோ வரலாம். எதுக்குமே தயாராக இருப்பது நல்லது என்றார் டாக்டர். ராகவ் கவலையுடன் தலையசைக்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அஸ்வினி கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் என்றார் டாக்டர். தேங்க்யூ டாக்டர் என்று அஸ்வினியோடு அவரின் அறையிலிருந்து வெளியே வந்த ராகவ் வெளியே சந்தோஷை பார்த்ததும், வாங்க சந்தோஷ், எப்படி இருக்கீங்க என்று வினவினான். நான் நல்லா இருக்கேன் சார், டாக்டர் என்ன சொன்னார், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களாம் என்று வினவினான் சந்தோஷ். நாளைக்கே என்று அஸ்வினி கூற, சூப்பர் என்றவன், நல்லதா போச்சு, அடுத்த மாதம் அஸ்வினிக்கு எக்ஸாம் வருது, ஃபைனல் இயர் ஃபைனல் எக்ஸாம், இதை முடித்தா அவள் டிகிரி வாங்கிடுவா, அவளால் எக்ஸாம் எழுத முடியுமோ முடியாதோன்னு கவலையாக இருந்தேன் என்று சந்தோஷ் பேசிக்கொண்டே போக, இன்னும் இது முழுமையாக குணமடையலை, இப்போதைக்கு வீட்டில் இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அவ்வளவுதான் என்று அஸ்வினி கூற, அப்போ எக்ஸாம் என்றான் சந்தோஷ். அது மிதுதான் முடிவெடுக்கணும், அவளால் எக்ஸாம் எழுத முடியும்னா ஓகே என்று அஸ்வினி கூற, என்ன சார் நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க என்று ராகவிடம் வினவினான் சந்தோஷ். அது ஒன்றுமில்லை சந்தோஷ், வேறொரு யோசனை என்றவன், நீங்கள் போய் மிதுவை பாருங்க என்று கூறி நகர்ந்தான். சந்தோஷம் மிதுவை தேடி அவளின் அறைக்கு சென்றுவிட அஸ்வினி ராகவை தொடர்ந்து சென்றாள். ராகவ், ஏன் இப்படி அப்செட்டாக இருக்கீங்க என்று அஸ்வினி வினவ, டாக்டர் சொன்னதை நினைத்துதான் என்றான். இதைத்தான் நான் முன்பே உங்களிடம் சொல்லியிருந்தேனே என்று அஸ்வினி கூற, உண்மைதான், என்னதான் இருந்தாலும் மிது ஒரு பொண்ணு, இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா யார் இவளை கல்யாணம் பண்ணிப்பா, இவளோட வருங்காலம் தான் என்ன என்றான். இது என்ன கேள்வி, மிதுவை கல்யாணம் பண்ணிக்க நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு பலர் கியூவில் நிற்கும் போது இந்த கவலை உங்களுக்கு எதற்கு என்றால், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாரும் நினைக்க பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் அவளுடைய சொத்தும் செல்வாக்கும், இரண்டாவது பார்க்க நல்லா இருக்கா, ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த கியூவில் நிற்பவர்களில் பாதி பேர் போயிடுவாங்க, மிச்சம் இருக்கும் பாதி நபர்களில் எவன் பணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான், எவன் சொத்துக்காக பண்ணிக்கிறான், யார் அவளை உண்மையா நேசிக்கிறான்னு எப்படி கண்டுபிடிப்பது என்று வருத்தமாக ராகவ் கூற, கல்யாணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை ராகவ் என்றாள் அஸ்வினி. சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம், என்னதான் அப்படி சொன்னாலும் அது நடைமுறை வாழ்க்கைக்கு சரியானது இல்லையே, அவளும் ஒரு பெண் தானே, அவளுக்கு என்ன பல ஆசைகள் இருக்கும் தானே, இந்த மனநோயால அவளுக்கு திருமணம் நடக்காதுன்னு தெரிஞ்சா அவ எவ்வளவு வருத்தப்படுவான்னு உனக்கு தெரியாதா என்றான். இங்க பாருங்க ராகவ், அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அவ வாழ்க்கையில இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, முதல்ல இந்த எக்ஸாம் அவ கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஒரு வேலையை அவ அமைச்சுக்கணும், தன்னுடைய சொந்த காலில் அவ நிற்கும் நிலையை நாம உருவாக்கி கொடுத்தா அவ வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கும் திறனை அவளை வளர்த்து கொள்வா, அதுக்குள்ள இந்த நோயை பற்றி நமக்கு தெரிஞ்சிடும், ஏன் அவ முழுமையாக குணமடைய கூட வாய்ப்புள்ளது, எது வேணாலும் நடக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றாள். அவள் சொல்வதிலும் பல உண்மைகள் இருப்பதை புரிந்து கொண்டவன், மீது கூட நீதான் நிறைய நேரம் இருந்திருக்க, அவ இப்போ எக்ஸாம் எழுத ஒத்துக்குவான்னு உனக்கு தோணுதா என்று வினவினான். அதை பற்றி நான் அவகிட்ட பேசினதில்ல, உண்மையை சொல்லணும்னா அவ பழைய காலேஜுக்கோ பழைய மக்களையோ பார்க்க விரும்பல, தற்கொலை, டிப்ரெஷன் இது போன்ற சூழ்நிலைகள்ல அவ எங்கே இருந்தாலோ அந்த இடங்களுக்கு அவ திரும்பி போக விரும்பல, அதனால இந்த எக்ஸாம் எழுத அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டா, ஆனா அதற்காக அப்படியே விட்டுட்டு போக முடியாது, ஏதாவது செஞ்சு அவளை எழுத வைக்கணும் என்றாள் அஸ்வினி.
தலையை சேர்த்தவன். அந்த பொறுப்பு என்னுடையது. அவளோட டீச்சர்ஸ் கிட்ட நான் பேசுறேன். நீயும் கொஞ்சம் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணு என்றான். அவளை கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அவளை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆக்கிடக்கூடாது. அப்புறம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடும். அதனால அவளோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்களெல்லாம் மீட் பண்ணாம எக்ஸாம் எழுத முடியுமான்னு பாருங்க என்றாள் அஸ்வினி. நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை பற்றி பேசதான் அங்க போறேன் என்றான். பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்க. மிது எக்ஸாம் எழுதுவதே பெரிய விஷயம். வேற எதையும் அவகிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது என்றாள். சரி, நான் கிளம்புறேன், நீ மெதுவை பார்த்துக்கோ என்று கூறி சென்றவன் சற்று தூரம் நடந்து சென்ற பின் அவளை திரும்பி பார்க்க அவள் இன்னமும் அவனை பார்த்தபடி நின்றிருந்தாள். அவன் சட்டென திரும்பி பார்க்கவும் அதை எதிர்பார்க்காததால் அவள் பார்வையை வேறு திசையில் திருப்ப முயற்சிக்க அதை கண்டு கொண்டவன் சிறு புன்னகையோடு அவளிடம் வந்தான். என்ன என்பது போல் அவள் பார்க்க, எங்களுக்காக இவ்வளவு செய்ற, இதுக்கெல்லாம் என்ன செய்ய போறேனோ தெரியல, நன்றின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுக்க விரும்பல என்றான். நான் இப்போ உயிரோடு நிற்கிறதே உங்களால தான் என்று அவள் கூற, நீ இல்லைனா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் என்றவன் அவள் கையை பிடித்து, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்றான். அவள் புன்னகையுடன், உங்க கையை இப்படியே பிடிச்சிருந்தா எனக்கு அதுவே போதும் என்று நினைத்து கொண்டு எதுவும் பேசாமல் நின்றாள். சரி, நான் வரேன் என்று கூறி இறுதியாக கிளம்பி சென்றான். அவன் கிளம்பிய பின் மிதுவின் அறைக்கு சென்றவள் மிது பல நாட்களுக்கு பிறகு சிரித்து மகிழ்ந்து சந்தோஷிடம் பேசிக்கொண்டிருப்பதை கண்டு நெகிழ்ந்தாள். அத்தியாயம் 11. வாங்க அஸ்வினி, எனக்கு என்னுடைய பழைய மிதுவை திருப்பி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி என்று கூறி சந்தோஷால, இதுதான் பழைய மிதுன்னு இப்போ இவ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கே தெரியுது என்றாள் அஸ்வினி. பெருமையாக சிரித்தவன், மிது இன்னும் 1 மாசத்துல எக்ஸாம் ஞாபகம் இருக்குல்ல என்றான். தயவு செஞ்சு அதை பத்தி பேசாத சந்தோஷ், எனக்கு யாரையும் பார்க்க விரும்பல. அதிலும் நான் அப்படி தற்கொலை செஞ்சு அதுல எல்லாருக்கும் தெரிஞ்சு என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைத்திருப்பாங்க. அங்க என்னால் திரும்பவும் போகவே முடியாது என்றாள். அவள் பேச பேச அவளின் கோபம் அதிகரித்தது. சரி சரி, வேண்டாம், நீ யாரையும் பார்க்க வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், எக்ஸாம் மட்டும் எழுது என்றாள் அஸ்வினி. அதை எப்படி முடியும் என்று மிது வினவ, உனக்காக உன் அண்ணன் என்ன வேணாலும் செய்வார்னு உனக்கு தெரியும்ல, இப்படி அவர் செஞ்சா நீ எக்ஸாம் எழுதுவியா என்று வினவினாள் அஸ்வினி. எக்ஸாமுக்கு படிக்கணும், என்னால் அது முடியுமான்னு எனக்கு இன்னும் தெரியல, படித்தது எல்லாம் நினைவுக்கு வரும்னு தோணலை, அதனால தயவு செஞ்சு என்னை இதுக்கு வற்புறுத்தாதீங்க, என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் மிது. சரி விடு, இந்த 1 மாசத்துல எக்ஸாம் எழுதலைனா அப்புறம் அரியஸ் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம் என்று சந்தோஷ் கூற, இதை பற்றி பேச வேண்டாம் ப்ளீஸ் என்றாள் மிது. சரிம்மா, பேச வேண்டாம், உனக்கு வேற ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன் என்று அஸ்வினி கூற, அப்படி என்ன நல்ல விஷயம் இருக்க போகிறது என்று நினைத்தபடி மிது அவளை பார்த்தாள். நாளைக்கு டிஸ்சார்ஜ், நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் என்று அஸ்வினி மகிழ்ச்சியாக கூற, அப்படின்னா நான் முழுமையா குணமடைந்துட்டேனா என்று சந்தேகமாக வினவினாள் மிது. அப்படி இல்லை, ஆனால் ஹாஸ்பிட்டலில் தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்ககிட்ட நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு என்றாள் அஸ்வினி. அப்பாடா, இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து உனக்கு விடுதலை கிடைத்தது என்று சந்தோஷ் கூற, இல்லை சந்தோஷ், எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடித்திருக்கு. வீட்டுக்கு போனால் பாவமாக பார்க்கும் செக்யூரிட்டி, கவலையாக பார்க்கும் தோட்டக்காரன், வேதனையோட பார்க்கும் ருக்கு மற்றும் செல்வி, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்றாள் மிது. இவளிடமிருந்து இப்படி ஒரு பதில் வரும் என்று சந்தோஷம் எதிர்பார்க்கவில்லை, அஸ்வினியும் எதிர்பார்க்கவில்லை. என்ன இப்படி சொல்ற என்று சந்தோஷ் வினவ, என்னோட பிரச்சனை உனக்கு புரியாது சந்தோஷ் என்றவள் நாளை வீட்டுக்கு போக வேண்டுமே என்ற கவலையில் முகம் வாடி அமர்ந்திருந்தாள். இது என்ன புது பிரச்சனை என்று சிந்தித்த அஸ்வினி இதற்கு என்ன செய்வது என்று யோசனையாக இருக்க சந்தோஷ் அவளை சிரிக்க வைக்க ஓரிரு முறை முயற்சி செய்து அது பயனளிக்காமல் போக ஒரு பெருமூச்சுடன் அவளுக்காக அவன் வாங்கி வந்த அவளுக்கு பிடித்தமான சாக்லேட்டுகளை எடுத்து அவள் அருகில் இருந்த மேஜையில் வைத்தவன். அவன் மொபைல் அலறவும் அதை எடுத்து காதில் வைத்தான். சந்தோஷ் எங்க பார்க்க, எக்ஸாமுக்கு படிப்பதற்காக கொடுத்த லீவ் எல்லாத்தையும் இப்படி ஊர் சுற்றி கெடுத்துட்டு இருக்க, ஒழுங்கா 10 நிமிஷத்துல வீடு வந்து சேரு என்று கோபமாக பேசினார் அவனின் அன்னை. சரிம்மா, சரி வரேன், கத்தாதீங்க என்றவன். மிது, நாளைக்கு உங்க வீட்டில் வந்து பார்க்குறேன், எல்லாம் மாறிடுச்சு, எல்லாரும் மாறிடுவாங்க, பழைய வாழ்க்கையிலேயே இருக்காமல் இந்த புது வாழ்க்கைக்கு சந்தோஷமா காலெடுத்து வை என்றான். சரி நீ கிளம்பு என்று அவள் கூற, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று அஸ்வினிக்கு மட்டும் கேட்குமாறு கூறி வெளியேறினான்.
2 நிமிடம் கழித்து, 1 நிமிடம் மிது, நான் வந்துடுறேன் என்று மிதுவிடம் கூறிவிட்டு வெளியேறிய அஸ்வினி அங்கு சந்தோஷ் காத்திருப்பதை கவனித்து, என்ன ஆச்சு சந்தோஷ், என்ன பேசணும் என்று வினவினாள். ராகவ இப்போ ரொம்ப டென்ஷனா இருந்தாரு, அதுதான் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க கூப்பிட்டேன் என்றான். உங்ககிட்ட சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும், அதனால என்று அவள் தயங்கவும், உங்க தயக்கம் எனக்கு புரியுது, இருந்தாலும் மிது எனக்கு ரொம்பவும் க்ளோஸ், எல்கேஜிலிருந்து ஃப்ரெண்ட்ஸ், இனியும் எங்களது நட்பு தொடரும், அவளை பற்றி நான் தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது என்றான். சில நிமிடங்கள் யோசித்தவள் இறுதியில் இவனிடம் இதை பற்றி சொல்லி வைப்பது நல்லது என்று முடிவெடுத்தாள். மிதுவுக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம் பூரண குணமடையக்கூடியதில்லை, எப்போ வேணாலும் திரும்பி வந்தா இதே மாதிரி பிரச்சனையோ இல்லை இதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ அதனோட வீரியத்தை காட்டும். அதனால அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு இருக்க இந்த பிரச்சனையை அவளுக்கும் எடுத்து சொல்லி அவளுக்கு வரப்போற கணவர்கிட்டையும் இதை பத்தி தெளிவா பேச சொல்லியிருக்கார் என்றாள். இதை கேட்டவுடன் சந்தோஷிக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இந்த கடவுள் ஏன் நல்லவர்களை எல்லாம் இப்படி சோதிக்கிறார்னு எனக்கு தெரியல, பாவம் இது, அவ யாருக்கும் எந்த ஒரு தீமையும் நினைக்காதவ என்று கூறிய சந்தோஷ், இவ்வளவு பிரச்சனைய அவளுக்கு கொடுத்த கடவுள் அவளோடு இணைந்து இந்த பிரச்சனைகளை சமாளிக்க நல்ல மனிதர்களையும் கொடுத்திருக்கார். நாமெல்லாம் அவள் கூட இருக்க வரைக்கும் அவ எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனிமையிலேயே போராட வேண்டிய அவசியம் இருக்காது என்றான். ஒரு நீண்ட பெருமூச்சுடன் தலையசைத்த அஸ்வினி, சரி நீங்க கிளம்புங்க, உங்களுக்கும் நேரமாகுது என்றாள். சரிங்க அஸ்வினி, இவ்வளவு நாள் மிது ரொம்ப நல்லா படிச்சு அவளோட படிப்புல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறா, இந்த கடைசி எக்ஸாம் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா, அவளுக்கு இருக்கிற திறமையை வைத்தே அவ நிறையவே சாதிக்கலாம், அதனால எப்படியாவது அவளை எக்ஸாம் எழுத வைக்கணும் என்று கூறிய சந்தோஷ், இவ்வளவு நாள் அவளோட ஃப்ரெண்டா இருக்கிறனா அவளுக்காக இவ்வளவு யோசிக்கிறது பெருசு இல்ல, இப்ப நீங்க இவளுக்காக இவ்வளவு செய்கிறது தான் ரொம்ப பெருசு என்றான். அஸ்வினி எதையும் பேசாமல் மௌனமாக இருக்க, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா என்றான். சச்ச இல்லை இல்லை என்றவள், நடப்பது எல்லாம் நல்லதாக தான் நடக்கும், கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எப்போ உதவணும், எப்படி யார் மூலமாக உதவணும்னு என்றாள். சரிங்க நான் வரேன் என்று அஸ்வினியிடமிருந்து விடைபெற்று வேக வேகமாக தனது பைக்கில் ஏறி தன் வீட்டுக்கு பறந்தான் சந்தோஷ். அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவன் அன்னையின் கோபம் பற்றி, அவரை எதிர்ப்பது தெரிந்தே தீயில் கை வைப்பது போல என்று. அவன் வீட்டை அடைந்து பைக்கை பார்க் செய்யவும், அம்மா உங்க செல்ல மகன் வந்துட்டான், எங்க போய் சுத்திட்டு வரான்னு கேளுங்க என்றாள் அவனின் தங்கை மைதிலி. வாய மூடு என்று அவளை அடர்த்தியபடி உள்ளே சென்றவன் தனது அன்னை சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அவனை முறைத்தபடி அமர்ந்திருப்பதை பார்த்ததும் சாரிமா என்றான். சாரி பூரி எல்லாம் வேண்டாம், எங்க போயிட்டு வரேன்னு சொல்லு. அவன் யோசிக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, எனக்கு தெரியாம நீ எதையும் செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்றார். பேசாமல் சொல்லிவிட வேண்டியதுதான், இப்ப சொல்லலனா நாளைக்கு நம்ம மிதுவை பார்க்க போகும்போது எவனாவது ஒருத்தனை அனுப்பி வேவு பார்க்க தான் போறாங்க என்று நினைத்தவன், மிதுவை பார்க்கமா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் என்றான். மிதுனா ராகவ் தங்கச்சி தானே, அவளுக்கு என்ன என்று வினவினார். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா என்றான். சரி சரி, நாளைக்கு வேணும்னாலும் போய் ஒரு முறை பார்த்துட்டு வா, அந்த மாதிரி பெரிய இடத்து நட்பு எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் என்றார். சந்தோஷ் முறைத்தபடி தலையசைக்க, போய் படி என்றார். அத்தியாயம் 12. நீங்கள் மிஸ்டர் ராகவன் தானே, மிதுவோட அண்ணன் என்று மிதுவின் டீச்சர் சவிதா வந்து வினவ, எஸ் மேடம், குட் ஈவினிங் என்று எழுந்து நின்றான். அவர்கள் நின்று கொண்டிருந்தது பிரின்சிபல் அறைக்கு வெளியில் உள்ள வெயிட்டிங் ஹாலில். மிதுவோட எக்ஸாம் குறித்து பேச வந்திருந்தான் ராகவ். வேறொரு விஷயத்திற்காக பிரின்சிபலை பார்க்க வந்த சவிதா ராகவை பார்த்ததும் மிதுவின் நலம் விசாரிக்க துவங்கினார். மிது ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட், எங்கள் எல்லாருக்குமே அவனா ரொம்ப இஷ்டம், அவளா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்தான்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு என்று அந்த வயதில் முதிர்ந்த டீச்சர் சவிதா கூறிக்கொண்டிருக்க, மேடம் அவளுக்கு இப்போ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அதை பற்றி தெளிவாக பிரின்சிபல் கிட்ட பேசி எப்படியாவது அவ எக்ஸாம் எழுத பெர்மிஷன் வாங்க தான் வந்தேன் என்று அவன் கூற, அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான், உள்ள வாங்க உங்களுக்காக நானும் பேசுறேன் என்று அவர் கூற, ரொம்ப நன்றி மேடம் என்ற புன்னகை தான். பிரின்சிபலை பார்த்ததும் மிதுவின் நிலை பற்றி விளக்கி கூறினான் ராகவ். அதை கேட்டதும், இது போன்ற பிரச்சனைகள் இப்ப எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு, இதுல
ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, இதை பற்றி புரிஞ்சு அவளுக்கு உதவியா இருக்கிற அண்ணன் நீ கிடைத்தது தான். பல ஸ்டூடெண்டின் பெற்றோர்கள் இதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த நோயை பற்றி புரிந்து கொண்டு நோயாளியுடன் சேர்ந்து பெற்றோர்களும் போராடினா பல ஸ்டூடெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கும் என்றார் அவர். சார், நாளைக்கு தான் மிது ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறா. மிது இன்னும் பரிபூரணமா குணமடையல. அவளால் இப்போ எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல என்றவன். அது மட்டும் இல்லை சார், யாரையும் பார்க்க அவ தயாரில்லை என்று கூற சற்று நேரம் யோசித்தவர்கள், அவ யாரையும் பார்க்க மாட்டானா, எப்படி இங்க வந்து எக்ஸாம் எழுதுவா என்று பிரின்சிபல் கேட்க, அவரின் மனைவி, இதுவுக்கும் இருக்கும் திறமைக்கு அவள் நல்ல முறையில் தேர்வாகி வெளியே போகணும். வேணும்னா அரியர் வைத்து இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து எழுதலாம். ஆனால் ஏற்கனவே அவளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில 6 மாசம் கழிச்சு அவ எழுதுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால நீங்க தான் அவ இப்பவே எக்ஸாம் எழுத ஏதாவது பண்ணணும் என்று பிரின்சிபலை பார்த்து கூறினார். இது யாரையும் மீட் பண்ணாம எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போக நான் உதவுறேன். இது சரியான காரியம் இல்ல. இருந்தாலும் நானும் ஒரு பெண்ணை பெற்றவன், அதுக்கும் மேல ஒரு ஆசிரியன். நான் மனசு வச்சா ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னா கண்டிப்பா நான் அதை செய்வேன். உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பிஸ்னஸ், உங்க வளர்ச்சி, பெற்றோர்கள் இல்லாம தங்கச்சியை வளர்த்த பாசம் அனைத்துமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்காகவும் உங்க தங்கச்சிக்காகவும் இதை செய்கிறேன் என்று அவர் கூற, வாழ்க்கையில் முதல் முறையாக கையெடுத்து கும்பிட்டான் ராகவ். கணவன் மனைவியாய் அங்கு அவன் எதிரே அமர்ந்திருந்த ஆசிரியர்கள் அந்த நேரத்தில் கடவுளாக தான் அவனுக்கு காட்சியளித்தார்கள். ரொம்ப நன்றி சார், இனி நான் என் தங்கச்சி மனசை மாற்றி எப்படியாவது எக்ஸாம் எழுத வைக்கிறேன். அதற்கான வேலைகளை பார்க்கிறேன் என்றான். இருவரும் புன்னகையுடன் தலையசைக்க, அப்ப நான் வரேன் சார், வரேன் மேடம் என்று எழுந்தான். ஒரு நிமிஷம் இருங்க, உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. எக்ஸாம் பற்றிய அப்டேட்ஸ் எல்லாம் நானே உங்களுக்கு அனுப்புறேன் என்று சவிதா மேடம் கூற, ரொம்ப நன்றி மேடம் என அவன் தனது நம்பரை கொடுத்து அவரது நம்பரையும் பெற்றுக்கொண்டு கிளம்பினான். அவன் சென்றதும், இப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடைக்க கொடுத்து வைத்தவர்களுக்கு இவர்களோட வாழை கொடுத்து வைக்கல என்றார் சவிதா. அதுதான் விதி போல என்றார் அவரின் கணவர். உங்க 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் என்று ராகவ் கூற, அஸ்வினி என்ன என்று ஆர்வமாக வினவினாள். அந்த ஆர்வத்தில் பாதையை கூட காட்டவில்லை. அவனின் தங்கை மிது, என்னம்மா ஒரு மாதிரி இருக்கிற என்று அவன் வினவ, மிது பதிலே கூறாமல் மூஞ்சியை தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவன் அஸ்வினியை பார்த்து என்ன என்பது போல் வினவ, மிதுக்கு வீட்டுக்கு போக விருப்பமில்லை, அதுதான் இப்படி உட்கார்ந்திருக்கா என்று அஸ்வினி கூற, அவ்வளவுதானே, நோ ப்ராப்ளம், இப்போ என் கூட கிளம்பி வாங்க என்றான். அஸ்வினி, என்னன்னு சொல்லலையே என்று மீண்டும் வினவ, அதை சொல்ல விரும்பல, காட்ட விரும்புற என்றான். அவள் சரி என கூறி பெட்டிகளை எடுத்துக்கொண்டு நகர, அவளை தொடர்ந்து 2 பெட்டிகளை எடுத்துக்கொண்டு ராகவ் நகர, விருப்பமே இல்லாமல் அவர்களை தொடர்ந்து சென்றாள் மிது. அனைவரும் காரில் ஏறி அமர, வழக்கம் போல தனது PA அர்ஜுனுடன் பிசினஸ் பற்றி பேசிக்கொண்டு ராகவ் காரை ஓட்ட, அர்ஜுன் அவன் கூறும் குறிப்புகளை மும்மரமாக எடுத்துக்கொண்டிருக்க, 2 பெண்களும் மௌனமாக பின் சீட்டில் அமர்ந்து அவர்கள் உலகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தனர். அர்ஜுனை அவனின் வீட்டில் இறக்கிவிட்ட ராகவ் மேல வண்டியை ஓட்ட துவங்க, ஏன்னா இப்படி இவரை இவ்வளவு தூரம் வந்து டிராப் பண்ணணுமா, சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, எனக்கு யாரையும் பார்க்கவே பிடிக்கல என்றாள் மிது. இன்னும் 1 மணி நேரத்தில் போயிடுவோம் என்றான். நம்ம வீட்டுக்கு போக அவ்வளவு நேரமாகுமா என்ற மிது அதிர்ச்சியாக வினவ, அர்ஜுனை இறக்கிவிட வந்தோம்ல, அதனாலதான் ரொம்ப தூரம் வந்துட்டோம், போய் சேர 1 மணி நேரம் ஆகும் என்றான். இது வேறையா என்று நினைத்தபடி மிது அமர்ந்திருக்க, இரவு உணவை முடித்து மாத்திரையின் தாக்கத்தில் அப்படியே உறங்கிவிட்டாள். அவன் எதிர்பார்த்தது போலவே அவள் காரில் ஏறி 1/2 மணி நேரத்தில் உறங்கிவிட அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட ராகவ் சாலையில் காரை ஒரு ஓரமாக நிறுத்தி கீழே இறங்கினான். அவனை தொடர்ந்து இறங்கிய அஸ்வினி, இது என்ன இடம் என்று வினவ, அவளிடம் திரும்பியவன், நம்ம வீட்டுக்கு போகல அஸ்வினி, காலேஜ் பக்கத்துல எனக்கு ஒரு வீடு இருக்கு, கிராமம் அது, அங்கு இருக்க யாருக்கோ எங்களை பற்றி எல்லாம் அவ்வளவா தெரியாது. 2 மாசம் முன்னாடி வரைக்கும் வாடகைக்கு விட்டிருந்தான். இப்போ அவங்க போயிட்டாங்க. அங்கே போயிருந்தா மிதுவுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் ஒரு மாறுதலாக இருக்கும் என்றவன். அங்கே போக எப்படியோ இன்னும் 2 மணி நேரம் மேலே ஆகும், டீ குடிச்சிட்டு போகலாம் வா என்றான். மிது என அவள் வினவ, அவள் டீ குடிக்க மாட்டா என்றான். அதுக்கு இல்லை, அவள் மாத்திரை டோஸுக்கு இப்போ எழவும் மாட்டா, அவளை தனியாக காரில் விட்டுட்டு வர முடியாதுல்ல என்றாள். சரி நீங்கே இரு, உனக்கும் டீ வாங்கிட்டு வரேன் என்று கூறி சென்றான். அஸ்வினி தனது தங்கை மிதுவின் மீது வைத்துள்ள அன்பையும் அக்கறையையும் கண்டு பூரித்தபடி அவன் கடைக்கு செல்ல, அஸ்வினி தனது வருங்காலத்தை பற்றி பல நாட்கள் கழித்து முதல் முறையாக சிந்திக்க துவங்கினாள்.
அத்தியாயம் 13. இருவரும் டீ குடித்து முடிக்க அஸ்வினி கார் பின் சீட்டில் அமரப்போக, மிதுதான் தூங்கிட்டாளா? நீ முன்னாடி உட்காந்துக்கலாமே. இந்த நைட் நேரத்தில் பேச்சு துணையா நீ இருந்தா நானும் கொஞ்சம் அசராம வண்டி ஓட்டுவேன் என்றான் லேசான புன்னகையுடன். இவர் நைட் நேரத்தில் தனியா வண்டி ஓட்டுனதே இல்லை பாரு என்று மனதுக்குள் நினைத்தபடி முன் சீட்டுக்கு அவன் அருகில் அமர்ந்தாள். அவனும் லேசான புன்னகையுடன் வண்டியை ஓட்ட துவங்கினான். கல்லூரிக்கு போய் வந்த பின் ராகவின் முகத்தில் தெரிந்த தெளிவை கண்டவள், காலேஜ் போனீங்களே, என்ன ஆச்சு என்று விசாரித்தாள். மிது ஒரு முறை மாத்திரை போட்டு உறங்கிவிட்டாள். அவள் உறக்கத்தில் இருந்து எழுவது மிகவும் கடினம். அதனால் அவளுக்கு எதுவும் கேட்காது என்ற நம்பிக்கையில் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அவளோட மேடம் பார்த்தேன், அவங்க ஹஸ்பண்ட் தான் பிரின்சிபல். அவங்க நம்ம நிலைய புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள் மிது வாங்கியிருந்த நல்ல பேரால அவ எக்ஸாம் எழுத ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க என்று அவன் கூற, அதனால தான் உங்க முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கா என்றாள். அதனால மட்டும் இல்லை அஸ்வினி, எங்களோட அந்த பழைய வீட்டுக்கு போறதும் தான் ஒரு காரணம். எல்லாம் பழையபடி மாறிடும்னு நம்பிக்கை வருது என்றான். எனக்கும் தான் ராகவ். மிது மட்டும் இந்த எக்ஸாம் எழுதி டிகிரி வாங்கிட்டானா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை என்றாள். தலையசைத்தவன், எவ்வளவு நாளா என் குடும்பம், என் தங்கச்சி, இதற்காகவே நீ போராடிக்கிட்டு இருக்க. உன் குடும்பம் பற்றி எல்லாம் நீ எதுவுமே சொல்லலையே என்றான். பெருசா சொல்லிக்க ஒண்ணுமில்ல ராகவ், எனக்கு உங்களை மாதிரி பெற்றோர் இல்லை, கூட பிறந்தவங்களும் இல்லை என்று அவள் கூற, அப்போ அன்னைக்கு அண்ணின் ஒருத்தரிடம் பேசினியே, அவங்க யாரு என்றான். அவங்க என் பெரியப்பா மகனோட மனைவி. நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் என் பெற்றோர் சேர்த்து வைத்திருந்த பணத்தை வைத்து ஹாஸ்டலில் தங்கி படித்து முடித்தேன். படிச்சு முடிச்ச பிறகு இங்க வேலை தேடி வந்திருந்த போது அவங்களோட தங்க வேண்டியதாயிற்று. வேலை கிடைத்த பிறகு அண்ணன் இங்கேயே பேயிங் கெஸ்டா தங்க சொன்னாரு. நானும் ஒரு பாதுகாப்புக்காக அங்க தங்கினேன். தேதி ஒன்னானா கரெக்டா வாடகை கொடுத்துடுவேன். அப்பதான் அண்ணியோட தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம் பேசி முடித்தாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் எனது பேச்சை யாரும் கேட்கறதா இல்லை. வீட்டுல பெரியவங்க, என்னோட அண்ணன் அண்ணி எல்லாரும் சேர்ந்து, நீ இப்படியே இருந்தா எங்களுக்கெல்லாம் ஒரு பாரமா இருக்கும், அப்படி இப்படி பேசி அதையும் இதையும் சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. நானும் சம்மதித்தேன். மனதளவில் தயாரானேன். நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு ஒருத்தனை பார்த்தீங்களே, சாரி கேட்டானே, அவன்தான். பெயர் ராம். கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி நான் எனது வேலையை விடணும்னு அவனோட அம்மா அப்பா ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அதற்கும் போராடினேன். எவ்வளவு போராடியும் கடைசியில் தோற்றுதான் போனேன். மற்றவர்கள் பேச்சை கேட்டு இருக்க வேண்டிய நிபந்தனை. என் பெற்றோர் சேர்த்து வைத்த காசில் தான் கல்யாணம் வேலைகள் எல்லாம் நடந்தது. கிட்டத்தட்ட அவங்க சேர்த்து வைத்த பணம் எல்லாவற்றையும் செலவழித்தேன். வேலையும் போச்சு. ஃபினான்ஷியலா வீக் ஆயிட்டேன். ஏனோ என்னோட சுதந்திரம் போன மாதிரி இருந்துச்சு. திருமண நாளும் வந்தது. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ராம் தான். விடிந்தால் திருமணம். ஆனா என்னோட மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. ராம் தான் பேசினார். அவருக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையாம். வேறொரு பெண்ணை காதலிக்கிறானாம். பெற்றோரின் வற்புறுத்தலுக்காக என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாராம். ஆனால் இப்போது அந்த பெண்ணை மறக்க முடியாமல் போனதால் யாருக்கும் தெரியாமல் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட சொன்னார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. யார்கிட்ட போய் இதை சொல்லணும்னு புரியல. ஆனா இந்த விஷயம் எப்படியோ பெரியவங்களுக்கு தெரிந்தது. அவனை என்ன தான் கரைத்து கொட்டினாலும் மறுநாள் மாலை அவன் வேறொரு பெண்ணோடு வீட்டுக்கு வந்தபோது அவனை 4 வார்த்தை பேசிவிட்டு ஏற்றுக்கொண்டனர். இழந்த என்னோட வேலையையும் வாழ்க்கையையும் பணத்தையும் பற்றி எவருமே எதுவுமே கூறவில்லை. என் பாதுகாப்பு கருதி அவர்கள் வீட்டில் தங்கியிருந்தது இவ்வளவு பெரிய பாவமா என்று நான் நினைத்து கொண்டிருக்கையில், நாளைக்கு 1ஆம் தேதி மறக்காம வாடகை கொடுத்துடு என்று கூறி வந்து நின்றார் எனது அண்ணி. வீட்டில் இருந்த சில பெரியவர்கள், உண்மையில் தான் தப்பு. நிச்சயத்திற்கு முன்னாடி ஒரு முறையாவது அவங்கிட்ட பேசினியா? நீ இப்படி உம்மனா முஞ்சியா இருந்தா எவனுக்கு தான் உன்னை பிடிக்கும் என்றனர். அதுவும் சரிதான். இவ பிறந்த நேரம் இவளோட அப்பா பிசினஸ் நாசமா போச்சு. கடைசியில் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப எங்க வீட்டுக்கு இவ வருவது நல்லதே இல்ல. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் என அவனின் தாயார் என் மீது பழி போட ஏதோ வாழ்வதே அர்த்தமற்றதாக தோன்றியது. அந்த நிமிடம் மிகவும் கஷ்டப்பட்டு வாங்கிய வேலையை இவர்களுக்காக இழந்தேன். என் பெற்றோர்கள் சேர்த்து வைத்த பணத்தை இந்த திருமணத்திற்காக இவர்களை நம்பி செலவழித்தேன். இவர்கள் இப்படி நம்பிக்கை துரோகம் செய்ததும் இல்லாமல் என் மேல் பழி சொல்வது என் மனதை வாட்டியது. மீண்டும்
இருவரும் வேலையை தேடி அலைந்து வேலை வாங்குவது அவ்வளவு எளிதல்ல. இந்த நிலையில் இவர்களின் கொடூர வார்த்தைகள் வேறு. அப்போதுதான் இரவு அனைவரும் உறங்கிய பின் வாழவே பிடிக்காமல் தற்கொலை செய்ய வந்தேன். அதிர்ஷ்டவசமாக நீங்கள் அங்கு இருந்து என்னை காப்பாற்றி விட்டீர்கள், ரொம்ப நன்றி என்றாள். இதற்காக தற்கொலை செய்ய போனாயா என்று அவன் ஆச்சரியமாக வினவ, இப்போ நினைச்சா ரொம்ப சில்லியா தான் இருக்கு, ஆனா அப்போ ரொம்ப அவமானமா அசிங்கமா எரிச்சலா இருந்துச்சு என்றாள். இப்போ எப்படி ஃபீல் பண்ற, ஆர் யூ ஓகே என்று வினவினான். அவள் மௌனமாக இருக்க, என்னடா இவ்வளவு நாள் கழித்து இப்பதான் இதை கேட்கிறானேன்னு யோசிக்கிறியா என்றான். இல்லை அப்படி இல்லை என்று அவள் கூற, சாரி அஸ்வினி, மிதுவின் இந்த நிலை என்னை வேறு எதை பற்றியும் யோசிக்க விடாமல் செய்கிறது. இப்போ கூட பாரு, அவளுக்காக யோசித்து உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காமல் உன்னையும் சேர்த்து புது இடத்திற்கு கூட்டிட்டு போறேன், ரொம்ப சுயநலமா இருக்கேன் என்றான். சுயநலமில்லை ராகவ், பாசம் என்றாள். இப்படி ஒரு பாசமான குடும்பத்தை பார்க்கவே நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இவ்வளவு நாள் இதை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. ருக்குவும் செல்வியும் உங்களை பற்றி நிறைய சொன்னார்கள் என்றாள். அவர்களை பற்றி சொன்ன உடனே ஞாபகம் வருவது, செல்விக்கு குழந்தை இருக்கு, அதனால அவ அங்கேயே இருந்து அந்த வீட்டை பார்த்துக்கட்டும், ருக்குவை வேணா இங்க கூப்பிட்டுக்கலாம் என்றான். வேண்டாம் ராகவ், மிதுவுக்கு தனது நிலை பற்றி தெரிந்தவர்களை எல்லாம் பார்க்க விருப்பமில்லை என்றாள். ஏன் என்று அவன் ஆச்சரியமாக வினவ, ரொம்ப சிம்பிள் ராகவ், அவ அந்த பழைய நினைவுகளை மறக்க நினைக்கிறாள், ஒரு புதிய மிதுவா மாறணும்னு ஆசைப்படுறா, அதனால் நீங்க இந்த மாதிரி இப்போ புது வீட்டை தேர்ந்தெடுத்தது ரொம்பவே சரி என்றாள். அஸ்வினி, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவ நினைக்கிற மாதிரி புதிய இடம் வீடு எல்லாம் அமைத்து தர முடியுது, வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று ராகவ் வினவ, கஷ்டம்தான், மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த நோயிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும், அவர்களின் உறவினர்களும் ரொம்ப கஷ்டப்படுவார்கள் என்றவள். அது கூட பரவாயில்லை, காசு இல்லை என்றாலும் பார்த்து கொள்ள சிரமத்தை பங்கு போட்டுக்கொள்ள உறவினர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நோயை பற்றி புரிந்து கொள்ளாமல் மனநோயாளிகளை வெறுத்து ஒதுக்கும் குடும்பங்களை நினைத்தால் தான் எனக்கு கவலையாக உள்ளது. பாவம் அந்த மனநோயாளிகள் இறுதி வரை இந்த நோயோடவே வாழ்வர் என்றாள். அத்தியாயம் 14. இவர்கள் இப்படி பேசிக்கொண்டே போக இறுதியில் பண்ணை வீடு வந்தது. அவர்கள் வாழ்ந்து வரும் பெரிய வீடு போல இல்லை என்றாலும் நல்ல விசாலமான பழைய காலத்து வீடு. சுற்றிலும் தோப்பு, அந்த தோப்பை பார்த்து கொள்ள ஒரு குடும்பம் உள்ளே இருந்தது. நடுசாமம் என்பதால் அவர்களை தொந்தரவு செய்யாமல் காரை வீட்டின் அருகே நிறுத்திவிட்டு இறங்கினான் ராகவ். அஸ்வினி மிதுவை எழுப்ப போக, வேண்டாம் வேண்டாம் ஒரு நிமிடம் என்றவன் தனது சாவி கொண்டு வீட்டை திறந்துவிட்டு மிதுவை தூக்கி கொண்டு உள்ளே சென்றான். அவளை ஒரு அறையில் படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தவன் அஸ்வினியோடு இணைந்து பெட்டிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். ரொம்ப களைப்பா இருக்க, போய் ரெஸ்ட் எடு என்றவன் அவளுக்கான ஒரு அறையை காண்பிக்க, நீங்க எங்க படிப்பீங்க, இங்க 2 அறை தானே இருக்கு என்றாள். நோ ப்ராப்ளம், நான் ஹாலில் சோஃபாவில் படுத்துப்பேன் என்றான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானும் இதுவும் இவ்வளவு நாள் ஒரே ரூம்ல தான் இருந்தோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவள். அவன் யோசிக்கவும் போய் படுங்க என்று கூறிவிட்டு மிதுவின் அறைக்கு சென்று விட்டாள். அவனுக்கு தான் சங்கடமாக இருந்தது. எங்கிருந்தோ வந்து இப்படியெல்லாம் நமக்காக யோசிக்கிறாளே என்று ஒரு சைக்கலாஜிஸ்ட் என்று நினைத்து சம்பளம் கொடுத்தாள். அது அவர்களின் நட்பை அசிங்கப்படுத்துவது போல ஆகிவிடும். அதற்காக உதவிகளை பெற்றுக்கொண்டு எப்படி அமைதியாக இருப்பது, மனதிற்கு ஏனோ மிகவும் கசப்பாக இருந்தது அவனுக்கு. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று யோசித்தபடி படுக்கைக்கு சென்றவன் அவனையே அறியாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டான். மறுநாள் அஸ்வினி விழித்து குளித்து வெளிவருகையில் தோட்டக்காரனின் பொஞ்சாதி ஒரு பெரிய சொம்பில் பால் எடுத்து வந்தாள். உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் இப்போ வாங்கி வந்துடுறேன், மளிகை சாமையெல்லாம் உள்ளே இருக்கு, என்ன காய்கறி வேணும்னு மட்டும் சொல்லிடுங்க என்றாள். அவளிடம் இருந்த பால் சொம்பை பெற்றுக்கொண்டவள் ஒரு நிமிஷம் என்று கூறி சமையலறைக்குள் சென்று என்ன இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு வெளிவருகையில் அவள் துடைப்பத்தை எடுத்து வீட்டை பெருக்கி கொண்டிருந்தாள். உங்க பேர் என்ன என்று அஸ்வினி வினவ, கயல்வெளிமா, என் கணவர் பேர் மணி, எங்களுக்கு 1 வயது குழந்தை உள்ளது என்று அனைத்தையும் கூறினாள். அஸ்வினி புன்னகையுடன் குழந்தை எங்கே என்று வினவ, பாப்பா தூங்கிட்டு இருக்குமா என்றவள். தினமும் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை வந்து வீட்டு வேலைக்கு உதவ
உதவுறேம்மா. ராகவையா அப்படிதான் சொன்னார் என்றாள். அவர் சொன்னா சரிதான் என்று ஒரு லிஸ்டை அவளிடம் கொடுத்தாள். இந்த காய்கறி வாங்கிடுங்க, 2 நாளைக்கு ஒரு முறை வாங்கினா போதும் என்றாள். சரிங்கம்மா, நீங்க அவரது மனைவியா, ரொம்ப அழகா இருக்கீங்க என்று அவள் கூற, இல்ல நாங்க உறவினர்கள், அவ்வளவுதான், இன்னும் கல்யாணம் ஆகல என்று தடுமாறினாள் அஸ்வினி. சரிம்மா, தெரியாம கேட்டுட்டேன் என்று கையில் கிளம்ப அவள் சென்று காய்கறி வாங்கி வருவதற்குள் குருமாவிற்கு தேவையானவற்றை செய்து வைத்து சப்பாத்தி மாவை பிசைந்து வைத்தாள். அதற்குள் மிதுவும் ராகவும் எழுந்து வர அவர்களுக்கும் தனக்கும் என காப்பி போட்டு வந்து ஹாலில் அமர்ந்தாள். மிதுவின் முகத்தில் புது பிரகாசமே தெரிந்தது. ரொம்ப தேங்க்ஸ்னா, இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று கூறியபடி அவள் காப்பியை எடுக்க மூவருமாய் பேசியபடி காப்பி குடித்தனர். காப்பி சூப்பர் அஸ்வினி என்று ராகவ் கூற, நீங்க போட்டிங்களா, ரொம்ப நல்லா இருக்கு என்றாள் மிது. அந்த நேரம் பார்த்து காய்கறிகளோடு வந்தாள் கயல்விழி. அதை எடுத்துக்கொண்டு அஸ்வினி கிச்சனுக்குள் நுழைய ராகவ் கம்பெனி விஷயமாக பேச உள்ளே சென்றான். மிது அஸ்வினியை தொடர்ந்து கிச்சனுக்குள் சென்றாள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவள் கிச்சனுக்குள் நுழைவது இதுவே முதல் முறை. வீட்டில் வேலையாட்கள் செய்வார்கள், அவர்கள் இல்லை என்றால் ராகவ் வெளியில் வாங்கி வந்து விடுவான். ஆனால் இன்று அஸ்வினி தங்களுக்காக தனியாக செய்கிறாள் என்றதும் அதை ஏற்க முடியாமல் அவளுக்கு உதவி சென்றாள் மிது. அஸ்வினி காய்கறிகளை நறுக்க தொடங்க பிசைந்து வைத்திருந்த சப்பாத்தி மாவை பார்த்தவள், நான் வேணும்னா சப்பாத்தி போடட்டுமா என்று வினவினாள். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், 3 பேர் தானே, நானே சமாளித்து விடுவேன், நீ போய் ரெஸ்ட் எடு என்றாள் அஸ்வினி. இல்லைங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும், இப்படி உங்களை வேலை வாங்குறது கஷ்டமாக இருக்கு என்று மிது கூற அவள் மனதை புரிந்து கொண்ட அஸ்வினி, உனக்கு பழக்கம் இல்லையேம்மா என்றாள். பழக்கம் இல்லைதான், ஆனால் நான் கற்றுக்கிறேன், சும்மா இருந்து தேவையில்லாமல் யோசிப்பதை விட இது பரவாயில்ல என்றாள். அஸ்வினி யோசிக்க, அதை கொடுங்க, நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதை பார்த்தேன், இப்படியே தானே பண்ணணும், நான் பண்ணுறேன் என்றாள். அஸ்வினியிடம் இருந்து கத்தியையும் காய்கறிகளையும் வாங்கி அவள் வெட்டியது போலவே சரியாக வெட்ட தொடங்கினாள். வெறும் 1 நிமிடம் பார்த்தே சட்டென கற்றுக்கொண்டவளை கவனித்த அஸ்வினி, சரி வா என்று சப்பாத்தி எப்படி போடுவது என்பதையும் கற்றுக் கொடுத்தாள். அதையும் அவள் சட்டென கற்றுக்கொண்டாள். அந்த நிமிடம் பார்த்து அங்கு வந்த ராகவ் இருவரும் டிஃபன் செய்து கொண்டிருப்பதை கவனித்தவுடன் இவர்கள் ஏன் செய்ய வேண்டும் என்று நினைத்து தடுக்க வந்தவன் சமையல் வேலைக்கு ஆள் சேர்க்கவில்லை என்பது நினைவுக்கு வந்ததும் ஆள் தேட முடிவெடுத்தான். ஆனால் மிதுவும் அஸ்வினியும் ஒன்றாக பேசிக்கொண்டே புன்னகையுடன் வேலை செய்வதை பார்த்தவன் அவர்களை கவனிக்க துவங்கினான். நேற்று வரை ஓரிடத்தில் அசையாமல் புன்னகை மறந்த முகத்துடன் அமர்ந்திருந்த தனது தங்கை இன்று இப்படி வேலை செய்ய காரணம் அஸ்வினி தனியாக கஷ்டப்படுகிறாள் என்பதுதான். மிது இது போல தனது கவனத்தை திசை திருப்பினாள். அவள் பழையபடி மாறுவாள் என்று நினைத்தான். இருவருமாக இணைந்து சப்பாத்தி எல்லாம் போட்டுவிட்டு குருமாவுடன் டைனிங் டேபிளுக்கு வர மிது அவளது மாத்திரைகளை எடுக்க உள்ளே சென்றாள். பார்த்தீங்களா, இதுதான் முதல் படி. மிது இந்த மாதிரி சில வேலைகளை செய்தானா அவள் மனசு முழுமையா மாறும். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் எக்ஸாம் பற்றி பேச ஆரம்பித்து எப்படியாவது அவளை எக்ஸாம் எழுத வைக்கலாம் என்றாள் அஸ்வினி. உனக்கு இதெல்லாம் சிரமமா இல்லையே என்று அவன் வினவு. சமையல் மட்டும்தானே, காலை மாலை கையில் வராங்க, அவங்களே மற்ற வேலைகளை எல்லாம் பார்க்குறாங்க என்றவள். அதுவும் இல்லாமல் எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும், இவ்வளவு நாள் எனக்கென்று ஒரு இடம் இல்லாததால் சமையலை நான் தனியாக செஞ்சதில்லை, இனி என் இஷ்டம் போல சமைக்கலாம் என்று புன்னகைத்தாள் அஸ்வினி. அவன் சாப்பிட துவங்க, சூப்பர் சமையல் அஸ்வினி என்று பாராட்டினான். நானும் தான் சமைத்தேன் என்று கூறிக்கொண்டே மிது வெளிவர, ஆமா சூப்பர்டா பாப்பு என்றான் ராகவ். அது என்று புன்னகையுடன் மிது அவர்களோடு இணைந்து சாப்பிட அமர்ந்தாள். பல நாள் கழித்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ண எல்லாம் பழையபடி மாறியதாக உணர்ந்தான் ராகவ். நீங்க எப்ப கிளம்பணும் என்று அஸ்வினி வினவு. எங்க என்று வினவினான் ராகவ். பிசினஸ் பார்க்கணும்ல என்றாள். 1 மாதம் இங்க தான் என்றான். அப்ப பிசினஸ் அண்ணா, எனக்காக யோசிக்காதீங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, அஸ்வினி இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றாள் மிது. அதுக்கில்லம்மா, நான் வருடம் ஒரு முறை 1 மாதம் லீவ் எடுப்பேன்ல, அந்த மாதம் தான் இது, ஸோ நோ ப்ராப்ளம் என்றான் ராகவ். அப்ப சரியண்ணா என்று மிது கூற அஸ்வினி மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த இயலாமல் அவனை பார்த்து புன்னகைத்தாள். அத்தியாயம் 15. நாட்கள் ஓடின. பொறுமையாக எக்ஸாம் விஷயத்தை பற்றி மெல்ல பேச துவங்கினான் ராகவ். இவள் இஷ்டம் போலவே யாரையும் பார்க்காமல் எக்ஸாம் எழுத வாய்ப்புள்ளது என்பதையும் கூறினான். ஆனால் அவளோ, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, என்னால் படிக்க முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது என்பதிலேயே பிடிவாதமாக
ஆர்வமாக இருந்தாள். அந்த வீடு அவளின் கல்லூரியில் இருந்து சற்று அருகில் தான் இருந்தது. அதனால் ராகவ் அங்கு சென்று சவிதா மேடத்தை அழைத்து வந்தான். அவர் வந்து அவளிடம் பேசி அவளுடைய தகுதி, திறமை, அவள் இவ்வளவு நாள் செய்த முயற்சி இவை அனைத்தும் வீணாக கூடாது என்று பொறுமையாக அவளுக்கு எடுத்துரைத்தார். அது மட்டுமின்றி அவளுக்காக அவர்கள் வழக்கமான விதிமுறைகளையும் மீறி தனிமையில் அவள் எக்ஸாம் எழுத பல ஏற்பாடுகள் செய்திருப்பதையும் அவர் கூற அவள் கொஞ்சம் இறங்கி வந்தாள். சந்தோஷம் அடிக்கடி வந்து எக்ஸாம் பற்றி பேசி போனான். அதே சமயத்தில் அஸ்வினிக்கு உதவியாக என ராகவ் வேலைக்கு இன்னொரு ஆள் சேர்த்துவிட சமைக்க வேண்டிய அவசியமும் இல்லாததால் பழைய புத்தகங்களை தூசி தட்டினாள். உண்மையை கூற வேண்டுமென்றால் முன்பு போல அவளால் படிக்க இயலவில்லைதான். இருப்பினும் அஸ்வினி மற்றும் ராகவின் அன்பான வேண்டுகோளுக்கு இணங்கி தனது மேடமே தனது வீட்டுக்கு வந்து பேசி போக அவரின் மீது கொண்டுள்ள மரியாதைக்காக புத்தகத்தை திறந்தாள். வெற்றியோ தோல்வியோ இந்த எக்ஸாமை சந்திப்போம் என்று முடிவெடுத்தாள். அவளது மாத்திரைகளின் தேவை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது. உடல் பயிற்சிகளை செய்ய துவங்கியிருந்ததால் உறக்கமும் அவளுக்கு நன்றாக வர தொடங்கியது. சற்று சிரமப்பட்டு முயற்சி செய்து இறுதியில் எக்ஸாம் எழுதினாள். தனக்காக இவ்வளவு பெயர் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இவ்வளவு விஷயங்களை செய்யும் போது அதற்கான பயன் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று அவள் அயராது பாடுபட்டாள். எக்ஸாம் முடிந்தது. அவளுக்காக அவளது பேப்பர்களை முதலில் திருத்தி அவள் தேர்வில் தேர்ச்சி பெற்றதை தெரிவித்தார் அந்த அன்பான ஆசிரியை சவிதா. 1 மாதம் தங்கியிருக்க வந்தவர்கள் 1.5 மாதம் தங்கிவிட்டனர். அஸ்வினி மிதுவிடம் ஒரு அமைதியான மாலை வேளையில் பொறுமையாக பேசினாள். நாம் இதிலிருந்தும் தப்பித்து ஓட முடியாது மிது. நீ உனது பழைய வாழ்க்கைக்கு செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. உன்னை சுற்றியிருப்போர் அனைவருக்கும் தெரியும் உனது பிரச்சனைகள் என்னவென்பதும் இப்போது நீ அதிலிருந்து வெளிவந்து விட்டாய் என்பதும். அதனால் இனி நீ யாருக்கும் பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்றாள் அஸ்வினி. மிதுவுக்கும் புரிந்தது. அண்ணா எப்படியும் பிசினஸ் பார்க்கத்தானே வேண்டும். இதற்கு மேலும் நான் என் அனைவரின் எதிர்காலத்துக்கும் தடையாக இருக்க வேண்டும் என நினைத்தாள். இப்போது மிது மருந்து மாத்திரைகளில் இருந்து விடுபட்டிருந்தாள். அஸ்வினி அவளின் நிலையை பற்றி மேலும் தெளிவாக ஒரு முறை அவளுக்கே எடுத்து கூறினாள். இது போன்ற நிலை மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அப்படி வரும்போது எல்லாம் சரியான முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவளின் உபதேசங்களை கேட்டு அதன்படி நடக்க முடிவு செய்திருந்தாள் மிதுவும். அன்று அனைவரும் அவர்களின் சொந்த வீட்டுக்கு செல்ல தயாராக இருந்தனர். அனைவரும் பெட்டிகளை பேக் செய்து காரில் வைக்க ராகவ் என மிதுவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விடுங்க என்றாள். ராகவும் மிதுவும் அதிர்ச்சியுடன் எதற்கு என வினவ, நான் வந்த வேலை முடிந்து விட்டது. இனி நான் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அதையும் மீறி இருந்தால் அது சரியானதாக இருக்காது. உங்களுக்கே புரியும் என்று நினைக்கிறேன் என்றாள். இவ்வளவு நாட்களாக நான் உங்களை என் குடும்பத்தில் ஒருவராக தான் பார்த்தேன். இப்போ நீங்க வேற நாங்க வேறன்னு சொல்றீங்க என்று மிது கவலையுடன் கூற புன்னகைத்த அஸ்வினி இதுதான் உண்மை என்றாள். கவலை தோய்ந்த முகத்துடன் ராகவை பார்த்தாள் மிது. ராகவ் என்ன சொல்வதென்றே தெரியாமல் நின்றான். அஸ்வினி அவனை பார்க்க கிளம்பலாம் வாங்க என்றான். மிதுவும் அஸ்வினியும் பின் சீட்டில் அமர்ந்து கொண்டனர். எப்போதும் 100க்கு மேல்தான் ஓட்டுவான் என்று 80க்கும் கீழ் போனான். வேகமாக சென்றால் சீக்கிரம் அஸ்வினியை பிரிந்து விடுவோம் என்ற கவலை ஒரு வழியாக தன் மனதை திடப்படுத்தி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போற என்றான். அந்த டாக்டர் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்திருக்கார். அங்கேயே தங்கவும் இடம் கொடுத்திருக்கார். மிதுவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரும்போதே சொன்னார், நான் அங்க வேலைக்கு ஜாயின் செய்தா நல்லா இருக்கும்னு. நான் தான் மிது குணமடைந்த பின் சொல்றேன்னு சொன்னேன். இப்ப 2 நாள் முன்னாடி பேசினேன். அவர் வர சொல்லிட்டார் என்று அவள் முழுவதையும் கூறி முடிக்க, ஏன் முன்னாடியே சொல்லல என்றான் அவன். முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த 2 நாளும் கவலையில் போயிருக்கோம் என்று அஸ்வினி கூற, உங்களுக்கே தெரியுது நீங்க எங்களை விட்டு போறது எல்லாருக்கும் கவலைன்னு. பிறகு ஏன் போறீங்க, இங்கே இருங்க என்றாள் மிது. மிது அமைதியா இரு. அஸ்வினி எதையும் யோசிக்காம முடிவு செய்ய மாட்டாங்க. அவங்க வாழ்க்கைய, அவங்க வருங்காலத்தை அவங்க பார்க்க வேண்டாமா என்று ராகவ் கடிந்து பேச மிது அமைதியானால். வேலை எப்படி என்று ராகவ் வினவ, வாரத்தில் 5 நாள் வேலை. டைமிங் எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க. சைக்கியாட்ரி ஹாஸ்பிட்டல் பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லையா என்றாள். லீவ் கிடைக்கும் போது வீட்டுக்கு வந்துட்டு போ, மறந்துடாத என்று அவன் இறுகிய குரலில் கூற அவள் சரி எனவும், ஆமாங்க அஸ்வினி, நீங்க வரலனாலும் நான் வருவேன் என்றாள் மிது புன்னகையும் கண்ணீருமாய். இறுதியில் ஹாஸ்பிட்டல் சென்றடைந்தனர்.
இங்க எங்க தங்க போற என்று அவன் வினவ. ஹாஸ்பிட்டல் பின்னாடி குவார்டர்ஸ் இருக்கு என்று அவள் கூற அங்கு சென்றான். 3வது மாடியில் அவளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த வீடு இருந்தது. அண்ணனும் தங்கையும் அவளின் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு அவளுடன் சென்றனர். சிறிய வீடு, ஹால், கிச்சன், ஒரு சிறிய படுக்கை அறை. ஒருவருக்கு வசதியான வீடுதான். உள்ளே எந்த பொருட்களும் இல்லை. காலியாக இருந்தது அந்த வீடு. இங்கு எந்த வசதியும் இல்லையே என்று மிது வினவ. எல்லாம் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துடுவாங்க மிது என்றாள் அஸ்வினி. அவளை கட்டி பிடித்த மிது, நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு நாள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா சிஸ்டரா எல்லாமாவும் இருந்து என் வாழ்க்கையவே எனக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க. உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்றாள். நானும் தான் என்று அஸ்வினி கண்ணீர் வடிக்க இரு பெண்களும் அழுது முடித்தவுடன் கிளம்பலாம் மிது என்றான் ராகவ். அஸ்வினி, அட்லீஸ்ட் ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு இங்க வரலாம்ல என்று மிது கூற, இல்லம்மா இன்னைக்கு இந்த வீட்டை செட் பண்ணிட்டு நாளைக்கு வேலையில் ஜாயின் பண்ணணும் என்றாள். மிது, நீ காருக்கு போ, நான் வரேன் என்றான் ராகவ். மிது தலையசைத்து விட்டு மீண்டும் ஒரு முறை அஸ்வினியை கட்டிப்பிடித்து, நாம அடிக்கடி சந்திக்கணும் என்றாள். அஸ்வினி புன்னகையுடன் கண்டிப்பாக என்று கூற மிது சென்று விட்டாள். நீ ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கன்னு எனக்கு புரியுது. இவ்வளவு நாட்களாக நீ செய்த உதவிக்கு நன்றி சொல்லவே மாட்டேன். அவ்வளவு சிம்பிளா நன்றி சொல்லி முடிக்க விரும்பல என்றான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல ராகவ். உங்களோட இருந்த இந்த நாட்களில் தான் நான் மிகவும் சந்தோஷமா இருந்தேன். நான் தான் நன்றி சொல்லணும் என்றவள். லீவ் கிடைக்கும் போதெல்லாம் வரேன் என்றாள். நானும் உன்னை அடிக்கடி வந்து பார்ப்பேன் என்றவன். அப்ப நான் வரட்டுமா என்றான். அவள் அவ்வளவுதானா என்பது போல் பார்க்க, டேக் கேர், வரேன் என்று கூறி கிளம்பினான். அவன் சென்றதும் அவள் கதவை மூடவும் அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த கண்ணீரும் யாரும் அறியாமல் துடைத்துவிட்டு மூடிய கதவை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு சென்றான் ராகவ். அத்தியாயம் 16. மூடிய கதவின் மறுபுறம் நின்ற இடத்தில் அப்படியே அமர்ந்து முகத்தை மூடி கதறி அழுதாள் அஸ்வினி. எவ்வளவு நேரம் அப்படி அமர்ந்திருந்தாள் என்பது அவளுக்கே தெரியாது. கதவு மீண்டும் தட்டப்படவும் எழுந்து திறந்தவள் ராகவை பார்த்து திகைத்தாள். அவளின் அழுது வீங்கிய கண்களை பார்த்து அவள் நிலையை புரிந்து கொண்டவன், உள்ள கூப்பிட மாட்டியா என்றான். உள்ள வாங்க என்று அவள் வழியை விட, முகம் கழுவிட்டு வா, பர்னிச்சர் கொண்டு வருவாங்க என்றான். எதுக்கு, நான் தான் சொன்னேனே என்று அவள் கூற வர, நீயும் முதல் முறையா ஒரு பொய் சொன்ன, ஆனா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் என்றான். மீண்டும் கதவு தட்டப்பட, நீ போய் ஃப்ரெஷ் ஆகி வா என்றான். அந்த சிறிய வீட்டுக்கு அளவான பர்னிச்சர்கள் வந்தது. அரை மணி நேரத்தில் அனைத்தையும் சரியாக செட் செய்துவிட்டு அவர்கள் சென்று விட அஸ்வினியும் அவனும் இணைந்தே 10 நிமிடத்தில் வீட்டை சுத்தம் செய்து முடித்தனர். இறுதியில் உணவு மேஜைக்கு சென்று தான் வாங்கி வந்த உணவை எடுத்தான். எப்படியும் சாப்பிட்டுக்க மாட்ட, ஒழுங்கா வந்து சாப்பிடு என்று அவன் கூற, ஒரு நிமிஷம் என உணவுகளை ஈட் செய்து எடுத்து வந்தாள். எனக்கு இவ்வளவு நாள் சந்தேகம் இருந்தது. ஆனா இப்ப நீ கதவை திறக்கும் போது உனது சிவந்து வீங்கியிருந்த கண்களை பார்த்த பின் அந்த சந்தேகம் துளியும் இல்லை. என் மனசுல இருக்க மாதிரிதான் ஓ மனசுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன் என்றான். உங்க மனசுல என்ன இருக்கு என்று அவள் வினவ, நீ தான் இருக்க என்று ஒரே வரியில் போட்டு உடைத்தான். உணவருந்தி கொண்டிருந்தவள் அப்படியே திகைத்து போய் அவனை பார்க்க அவளின் இன்னொரு கையை பிடித்தவன், இதற்கு மேலும் என்னால இதை மறைக்க இயலாது என்றான். அவள் மௌனமாக இருக்க, உன் மனதிலும் நான் இருக்கேன் தானே என்றான். ஆம் என அவள் தலையசைக்க, ஆனால் அஸ்வினி என தயங்கினான். உங்களுடைய கடமைகள் முடியும் வரை எவ்வளவு காலமானாலும் நான் காத்திருப்பேன். 1 வருடமாக இருந்தாலும் சரி, 10 வருடமாக இருந்தாலும் சரி என்று கூறினாள். நான் சொல்ல வந்ததை இப்படி கண்டுபிடிச்ச என்று அவன் வினவ, எனக்கு தெரியும், நீங்க உங்க தங்கச்சி மிது மீது வைத்திருக்கும் அதீத அன்பை பற்றி என்றாள். ரொம்ப நன்றி அஸ்வினி, ஆனா எனக்கு தான் குற்ற உணர்ச்சியா இருக்கு. தேவையில்லாம உனக்கு ஆக்க வைக்கிறது தவறுன்னு என அவன் கூற, தேவையில்லாம நீங்க செய்யல, ஒரு காரணத்தோடு தான் செய்கிறீங்க என்றவள். நான் இப்படி தனியாக வர முடிவெடுத்ததில் உங்களுக்கு கோபம்னு நினைத்தேன் என்றாள். இதற்கு கோபப்பட்டா நான் மனிதனே இல்லை. நீ சந்தோஷமாய் இருக்கும் வரை எனக்கும் சந்தோஷம்தான் என்றான். சரி சாப்பிடுங்க என்று அவனுக்கு சாம்பார் ஊற்றினாள். இருவரும் ஒன்றாக இணைந்து சாப்பிட்டு முடிக்க, நான் கிளம்பட்டுமா என்றான். அவள் மனமில்லாமல் தலையசைக்க அவள் கையை பிடித்து ஒரு மோதிரத்தை அணிவித்தான். இந்த தேதியை குறித்துக்கொள், இதுதான் நமது நிச்சயதார்த்த தினம் என்றவன். கூடிய விரைவில் உன்னை மணமுடித்து என் மனைவியாய் என் வீட்டு ராணியாய் உன்னை என்னோடு அழைத்து செல்வேன் என்றான். ஐ லவ் யூ என்றாள். அவளின் வார்த்தையில் பெரும் மகிழ்ச்சியுடன் லவ் யூ டூ என்றான். 2 வருடங்களுக்கு பிறகு
என்ன மேடம் 10 நாள் லீவா அப்ளை பண்ணியிருக்கீங்க? இது உலக அதிசயமாச்சே. ஒரு நாள் கூட இதுவரை லீவ் வாங்காத நீங்களா இப்போ 10 நாள் லீவ் எடுக்கிறீங்க என்று மேனேஜர் வினவ. ஆமாங்க, என்னோட நெருங்கிய ஃப்ரெண்டின் மேரேஜ். நான் தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும் என்றாள் அஸ்வினி. நீங்கள் லீவ் அப்ளை பண்ணின உடனே நம்ம டாக்டர் ஓகே பண்ணிட்டார். நீங்கள் இவ்வளவு நாள் சின்சியராக ஒர்க் பண்ணதுக்கு ஊக்கமாக உங்களுக்கு சம்பளத்துடன் 1 மாதம் லீவு கொடுக்கலாம் என்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 1 மாதம் லீவ் எடுத்துக்கிறீங்களா என்றான். இங்கே அதனால் என்ன பிரச்சனையும் வராதுன்னா நான் என் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் என்று அவள் கூற. தாராளமாக பண்ணிக்கோங்க மேடம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் முன்னாடி மாதிரி இல்லையே, இப்போ தான் நிறைய பேர் வேலைக்கு இருக்காங்களே என்றார் அந்த மேனேஜர். அவள் புன்னகையுடன் தலையை சேர்த்துவிட்டு தனது பெட்டிகளை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளிவந்து தனது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். இந்த 2 வருடங்களில் அஸ்வினி தனது துறையில் நன்றாக முன்னேறி இருந்தாள். அவளின் அயராத நேர்மையான உழைப்பினால் அந்த ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு பெரிய அந்தஸ்தையும் பதவியையும் கொடுத்திருந்தனர். மன நிம்மதி, பணம், நல்ல பொசிஷன், தனக்கான ஒரு பெயர் என அனைத்தையும் அவள் அந்த 2 வருடங்களில் சம்பாதித்திருந்தாள். ஏண்டா சந்தோஷ், உன்னோட ஃப்ரெண்டு மிதுக்கு கல்யாணமாமே. நீங்கள் 2 பேரும் பழகுவதை பார்த்து நீங்களே காதலர்களா மாறி திருமணம் செய்திப்பீங்கன்னு நினைத்தேன். அவளுக்கு இருக்க சொத்துக்கு அவ இந்த வீட்டு மருமகளா வந்திருந்தா மகாலட்சுமியே வந்த மாதிரி இருந்திருக்கும் என்றார் சந்தோஷின் தாயார். நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்மா, நாங்கள் இப்படி காதலர்களாக முடியும். இந்த மாதிரி அசட்டுத்தனமாக பேசுவதே உங்கள் வேலையா போச்சுமா என்று சந்தோஷ் கடிந்து கொள்ள, சரி சரி இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்க என்றார். அவ கல்யாணத்துக்கு தாமா என்றான். என்னடா சொல்ற, அதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கே என்றார். 10 நாள் லீவ் வாங்கியிருக்கேன் என்றான். அட முட்டாள், சம்பளம் கம்மியாக வருண்டா என்று அவர் கடிந்து கொள்ள, இங்கே பாருங்கம்மா, எப்போவுமே நான் உங்கள் பேச்சை தான் கேட்பேன். இது ஒன்று மட்டுமாவது என் முடிவுக்கு விடுங்கல என்றான். சரி போய் வா என்றவர். 10 நாளைக்கு மேலே லேட் பண்ணிடாத, உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், ஞாபகம் இருக்குல்ல என்றார். எல்லாம் இருக்குமா என்றவன். மெதுவோட வந்துடுவேன் என்றான். அவ எதுக்குடா, கல்யாணமாகின புது பொண்ணு அவ வீட்டில் இருக்காம இங்கே எதுக்கு வரா என்று சந்தோஷின் தாயார் வினவ. அவ வந்து பொண்ணை ஓகே பண்ண வேண்டாமா என்றான். இது என்ன புது கதை? நீங்க மிது அக்காவை கல்யாணம் செய்துக்க போறவரை ஓகே சொன்ன பிறகுதான் அவங்க கல்யாணம் செய்துக்க ஒத்துக்கிட்டாங்களா என்று வினவினாள் அவனின் தங்கை. இதில் என்ன சந்தேகம் என்றவன். சரி சரி நான் வரேன், டைம் ஆகுது என்று கூறி கிளம்பினான். அத்தியாயம் 17. சிறு வயதிலிருந்தே எனது அண்ணன் தான் எனக்கு எல்லாமாகவும் இருந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் எனக்கு எவர் பொருத்தமாக இருப்பார் என்று. அவரின் முடிவே எனது முடிவு என்று கூறி தன் அண்ணன் கை காட்டிய மாப்பிள்ளையை மணக்க தயாராக இருந்தாள் மிது. திருமணத்திற்கு அதிக நபர்கள் எல்லாம் அழைக்கவில்லை, மிகவும் நெருங்கிய சொந்தங்களை மட்டுமே அழைத்திருந்தனர். ரிசப்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் பிசினஸ் சம்பந்தப்பட்டவர்களை மட்டும் அழைத்திருந்தனர். திருமணத்திற்கு 5 நாள் முன்பே அஸ்வினி மற்றும் சந்தோஷ் அங்கே இருக்க அப்போதிருந்தே திருமண வேலைகள் எல்லாம் தொடங்கியது. அன்று மெஹந்தி ஃபங்க்ஷன். மிது மஞ்சள் வண்ண உடையில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொண்டு பேரழகியாக வந்து அமர அவளை பார்த்தபடி நின்றிருந்தான் ராகவ். என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்று அஸ்வினி அவன் அருகில் வர, இவ்வளவு நாள் நானும் மிதுவும் மட்டும்தான், இனிமேல் எங்களுக்கு இடையில் என்று கூற வந்தவனின் குரல் தடுமாறியது. அவன் கையை ஆறுதலாக பிடித்தவள், இது எல்லாம் நடைமுறைதான், ஆனால் முன்பு போல இப்போது இல்லையே. தங்கை திருமணமாகி சென்று விட்டால் வருடம் 1-2 முறைதான் சந்திக்க இயலும் என்பது போல இல்லையே. நீங்கள் நினைத்தால் வெறும் 1 மணி நேரத்தில் அவளை சென்று பார்த்து வரலாம் என்றாள். நினைத்தவுடன் பார்க்கும் தூரத்தில் அவள் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் மாப்பிளை தேடும் பணியை துவங்கினேன் என்றான். புன்னகை அஸ்வினி. அதோ மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க என்று அவர்களை அழைத்து வர சென்றாள். மிது தனது தோழிகளுடன் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டிருக்க ராகவ் தன் மனதிற்குள் இவள் எப்போதும் இதே போல இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டான். அதற்கு பின் என்ன, மெஹந்தி ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் மெஹந்தி போட்டுவிட அதன் பின் பாட்டு, நடனம் என்ற விழா களை கட்டியது. திருமண வேலைகளில் நாட்கள் ஓடுவதே தெரியவில்லை. நாளை திருமணம், அதனால் தங்களின் சொந்த ஊருக்கு செல்ல அனைவரும் புறப்பட்டு கொண்டிருந்தனர். அங்கு உள்ள குலதெய்வ கோவிலில் தான் அவர்களின் திருமணம். மிது சீக்கிரமா வந்து வண்டியில் ஏறு, மதியத்துக்குள்ள அங்க போய் சேரணும் என்று சந்தோஷ் கூறி கொண்டிருக்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? தான் பிறந்து வளர்ந்த வீட்டை பிரிய முடியாமல் கொஞ்சம் எமோஷனலாக
இருக்க கொஞ்சம் டைம் கொடுங்க என்று அஸ்வினி கூறிக்கொண்டிருக்கையிலேயே கண்களை துடைத்தபடி வெளியில் வந்தால் மிது. அவளின் தோளை ஆதரவாக இறுக்கி பிடித்து கொண்டே வேதனையுடன் வந்தான் ராகவ். ருக்கு மற்றும் செல்வி இவர்கள் இருவரையும் பார்த்து கொஞ்சம் கலங்கித்தான் போனார். என்னதான் திருமணம் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் அதில் பல வேதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. என்னதான் ஒரு புது உறவு ஆரம்பமாக இருந்தாலும் பழைய உறவுகள் எல்லாம் கலங்கத்தான் செய்கின்றன. அதே போலதான் அங்கு இருந்த அனைவருக்கும். ஆனால் அவர்களின் கலக்கங்களை எல்லாம் மிஞ்சும் கலக்கம் ராகவ் மற்றும் மிதுவிற்கே. ஒரு வழியாக திருமணம் முடிந்து அனைவரும் வீடு திரும்பினர். 2 தினம் முன் இந்த வீட்டை விட்டு செல்லும் போது அண்ணனின் கரம் பிடித்து சென்றவள் இன்று கணவனின் கரம் பிடித்து மறுவீடு வந்தாள். கணவன் மனைவியாய் இருவரும் அனைவரின் கண்களுக்கும் இனிமையாக ஜோடியாக காட்சியளித்தனர். ராகவின் முடிவுகள் என்றுமே தவறாக போனதில்லை. அதே போலதான் இன்றும் அவன் மிதுவுக்காக தேர்ந்தெடுத்த கணவன் கௌதம் குணத்திலும் ஞானத்திலும் சிறந்தவன். மிதுவோடு அனைத்து பிரச்சனைகளை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்ட பின்தான் அவளின் கரம் பற்றினான் கௌதம். திருமணமாகி 2 நாட்களில் மிகவும் நல்ல கணவன், மிகவும் நல்ல மனைவி என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இவன் நல்லவனாக இருப்பான் என்ற நம்பிக்கை ராகவிற்கு இருந்தது. அதுவே அவன் மனதை நிம்மதியடைய செய்தது. அதன் பின் மிகவும் விமர்சையாக ரிசப்ஷன் நடந்தது. தங்க வண்ண கவுனில் ராணி போல மிதுவும் ஷெர்வானியில் ராஜா போல கௌதமும் மிகவும் பொருத்தமான ஜோடியாக காட்சியளித்தனர். கோட் சுட் அணிந்து ஸ்டைலாக நடந்து வந்த ராகவ் தன் முன் தோன்றியவளை கண்டு அப்படியே அசைந்து போய் நின்றான். சிவப்பு வண்ண டிசைனர் புடவையில் என்றும் மங்காத அவளின் அழகிய புன்னகையுடன் அவன் முன் நின்றிருந்தாள் அஸ்வினி. அப்பப்பா, இப்பதான் நான் உங்க கண்ணுக்கு தெரிகிறேனா என்று அஸ்வினி கையை கட்டி வினவ புன்னகையுடன் அவள் அருகில் வந்தவன், இனி எப்பவோ உன்னை தானே பார்த்துட்டு இருக்க போறேன் என்றான். நிஜமாக வா என்றாள். இதில் என்ன சந்தேகம் என்றான். அஸ்வினி, இங்க வாங்கல, எனக்கு ஒரு சந்தேகம் என்று சந்தோஷ் அவளை அழைக்க, இவன் ஒருத்தன் நேரம் கேட்ட நேரத்துல தான் இவனுக்கு சந்தேகம் வரும் என்று கடிந்து கொண்ட ராகவ், சரி போய் பாரு என்று நகர்ந்தான். திருமணம் போலவே வரவேற்பு விழாவும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. மறுநாள் காலை விருந்துக்கு பின் மிது தனது புகுந்த வீட்டுக்கு செல்ல தயாராக இருந்தாள். என்னதான் தனது உடைமைகளை எல்லாம் பேக் செய்து தானும் ரெடியாக அமர்ந்திருந்தாலும் அவள் மனம் மட்டும் தன் அண்ணனை பிரிய தயாராகவில்லை. அனைத்து பெண்களின் நிலையும் இதுதான். நினைவு தெரிந்த நாளிலிருந்தே அனைத்து பெண்களுக்கும் தெரியும், என்றாவது ஒரு நாள் நாம் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டை விட்டு பிரிய வேண்டும் என்று. திருமண நிச்சயதார்த்தத்திற்கு பின் எவ்வளவு மாதம் இருந்தாலும் அவர்களின் மனம் மட்டும் பிரிந்த வீட்டை விட்டு பிரிய தயாராகாது. காதல் திருமணம் என்றாலும் சரி, வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை என்றாலும் சரி, பெண்களுக்கு தங்கள் பிறந்த வீட்டை போல வருமா? அனைத்து பெண்களைப் போலவும் மனதிற்குள் அவதிப்பட்டு கொண்டு மிது அமர்ந்திருக்க அவள் மனதை புரிந்து கொண்டு அஸ்வினி அவள் கையை பிடித்து எதுவும் பேசாமல் அவளுக்கு ஆறுதலாக அவள் அருகில் அமர்ந்திருந்தாள். ராகவோ தனது அறையிலிருந்து வெளிவரவே விருப்பமில்லாமல் துக்கத்தை அடைக்க முடியாமல் தன் அறையில் அடைப்பட்டு கிடந்தான். இவர்களின் இந்த அண்ணன் தங்கை பாசத்தை சிறு வயதிலிருந்தே பார்த்து வந்த ருக்கு மற்றும் செல்வி மாப்பிள்ளையின் அன்னையிடம் அதை பற்றி சொல்லி கலங்கி கொண்டிருந்தனர். மாப்பிள்ளை வீட்டார் ராகவிற்காக பொறுமையாக காத்திருந்தனர். இறுதியில் சந்தோஷ் தான் ராகவை அழைத்து வர சென்றான். நல்ல நேரத்துக்குள் கிளம்பணும், பெரியவங்க சொல்றாங்க என்று ஆரம்பித்த சந்தோஷ், எனக்கு புரியுது, கஷ்டமா தான் இருக்கும், ஆனா வெறும் 10 நிமிஷம், அதன் பின் எல்லாம் சரியாயிடும் என்றான். 10 நிமிஷத்துல என் தங்கை போயிடுவா என்று எண்ணி வருந்தி கொண்டிருந்தான் ராகவ். மிது ஹாஸ்டல் போய் படித்ததில்லையா? இந்த 2 வருஷமும் வெளிநாடு போய் படித்ததில்லையா? அதே போல நினைத்துக்கோங்க. என்னதான் திருமணமானாலும் அவள் உங்கள் தங்கை தான். அதில் என்னைக்கும் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை என்று கூறிய சந்தோஷ் இவ்வாறு பேசிக்கொண்டே இருந்தால் சரி வராது என்று முடிவு செய்து அவனின் கையை பிடித்து வெளியில் அழைத்து சென்றான். அண்ணன் தங்கை இருவருமே கட்டிப்பிடித்து அழுத காட்சியை எவராலும் பார்க்கவே இயலவில்லை. கௌதமிற்கு ஒரு நிமிடம் தான் மிதுவை திருமணம் செய்து அழைத்து செல்வது தவறோ என்று தோன்றியது. அங்கிருந்தோர் அனைவரின் கண்களும் கலங்கியது. இறுதியில் மிது தன் கணவரின் கரம் பிடித்து காரில் ஏறி சென்றாள். ஏற்கனவே சொந்த பந்தங்கள் பலர் சென்றிருக்க மிகவும் நெருங்கிய சொந்தங்களும் அன்று மதியமே கிளம்பிவிட்டனர். கடைசியாக சந்தோஷ் ஒரு தினம் கழித்து விடைபெற்று சென்றான். அனைவரும் சென்ற பின் இறுதியில் ராகவோடு இருந்தது ஒருத்தி மட்டும்தான், அது அஸ்வினி. அன்று இரவு ருக்கு மற்றும் செல்வி வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தங்களது வீட்டுக்கு சென்றுவிட ஹாலில்
அருகில் அமர்ந்திருந்த அஸ்வினியிடம் வந்த ராகவ், என் கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டேன். எனக்காக நீ இவ்வளவு காலம் காத்திருந்ததற்கு மிகவும் நன்றி என்றவன் அவளை அணைத்து கொண்டு, கடவுள் எனக்கு கொடுத்த வரங்களில் நீ மிகவும் சிறந்த வரம். இந்த வரத்தை நான் என்றும் தவறவிட மாட்டேன். பொக்கிஷமாக பார்த்து கொள்வேன் என்றான். புன்னகையுடன் அவனிடமிருந்து விடுபட்டு அவனை பார்த்தவள், வேற என்ன என்றாள். நமது திருமணம்தான் என்றான். இது போன்ற புரிதலுடன் காதலுடன் காத்திருப்புடன் ஒரு காதலி இருக்கும் பொழுது அவளை மனைவியாக்கி கொள்வதுதானே காதலின் தர்மம். முற்றும். நன்றி. நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.